और बात नहीं कर முதல்ல தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு வந்தோம். 7 வால்யம் மாதம் மாதம் சனி ஞாயிறு ஒரு வாரம். அந்த 7 வால்யம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் பிரேக். அது பிறகு இப்போ தொடங்குறோம். ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா வைபவம் அப்படின்னு பொதுவான தலைப்பாக கொடுத்துருக்கு. இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் கேட்டா இதில் என்ன இருக்க போகிறது, உள்ளுக்குள்ள என்ன விஷயம் அப்படின்னு. இதுவரைக்கும் என்னாலே என்னென்ன விஷயங்கள் பெரியவாளோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு கிடைச்சதோ சேகரிக்க முடிஞ்சதோ, எதெல்லாம் இருக்கோ இன்றைய தேதி வரைக்கும், அதில் எதெல்லாம் ரொம்ப ஆத்தன்டிகேட்டடாக இருக்கோ அதை எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட
சத்தா அப்படின்னு தெளிவாச்சு திருத்தப்பட்டிருக்கு. 7 நாள்ல அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கிறதுனால அந்த தலைப்புக்கு உட்பட்ட விஷயங்களை அந்த காண்டத்தில் பார்க்க முடியுது. இந்த தலைப்புக்குள்ளெல்லாம் வராத பல விஷயங்களும் நிறையா கொட்டி கிடக்குது. அதெல்லாம் எப்படி நாம அனுபவிக்கிறது அப்படின்னு பார்க்கறதே தான் இதை மாதிரி ஒரு ஏற்பாடாக இருந்தால் சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி யோஜனை பண்ணியிருக்கு. அது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த 3வது வாரம் சனி ஞாயிறு ஆரம்பிக்கிறது. முதல்ல தெய்வத்தின் ஒரு ஆரம்பிக்கிறதே ஒரு ஆகஸ்ட் மாதத்துல தான் ஆரம்பித்தோம். ஆகஸ்ட் நல்ல மாதம் போல இருக்கு. சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து நல்ல மாசமா என்னன்னு தெரியல. இதுல பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது தெரியாதது, அது சிலது சரியா இருக்கிறது இல்லாதது அப்படிங்கிறது பரவேற்காது. இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதோட நன்மை முதல்ல சொல்லி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லதுதான் முதல்ல பேசணும். ஒரு க்ஷணத்துல உலகம் முழுக்கலும் ஒரு விஷயம் பரவுகிறது. ஒரு க்ஷணம்தான். எங்கேயோ உலகத்துல எந்த முறையிலும் ஒரு நல்ல காரியம் நல்லது இருந்தாலும் அந்த விஷயம் பலருக்கு போய் சேரும் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா அவ்வளோ ஒரு ஃபாஸ்டான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் போயிருக்குது. இது நல்ல விஷயம் அப்படி பரவிக்குன்னா நல்லது. அதே மாதிரி தான் தவறான விஷயங்களா இருக்கட்டும், வேண்டாத விஷயமா இருக்கட்டும், அதுவும் போகுது. இது பல பேருக்கு அடையிறாங்க, அதுவும் பல பேர் அடையுது. அப்படி இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு சந்தேகம் வந்துள்ளது, ஒரு குழப்பம் நெஞ்சது. எதை எந்த விதத்தில் நாம உபயோகப்படுத்தி கொள்ள போறோம் அப்படிங்கிறது நம்மளோட சமத்தை பொறுத்ததை வழிய அதை சொல்லி தேவையில்லை. ஆனால் பல விஷயங்கள் பெரியவாழ பற்றிய விஷயமா இருக்கட்டும், பெரியவா சொன்னாங்கிறதா இருக்கட்டும், பெரியவா பேர்ல வரதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களும் வருது. இப்படி வந்தது அப்படின்னா யாரு போய் ப்ரூஃப் இதுக்கு எப்படி செக் பண்றது? இது நிஜமாவே இப்படிதானா, நிஜமாவே இப்படிதானா நடந்ததா அப்படிங்கிறத பெரியவா விஷயம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது வேண்டாத விஷயமா இருந்தாலும் சரி, அந்த சோர்ஸை செக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமான விஷயம். அப்போ பொறுப்பு யாருக்கு இருக்குங்க? அதை யாரு சொல்றாளோ வெளியிடுறாளோ அவள்கிட்ட தான் முழு பொறுப்பு. கோரிக்கையில மணிமண்டபம் இன்னைக்கு பார்த்தா பிரமாண்டமா பெருசா பிரமாதமா இருக்கு. அது ஆரம்பிச்ச காலத்துல இந்த காலம் மாதிரி பிரச்சாரம் பண்ணி அதை எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான காலம். சோசியல் மீடியால இல்லாததுனால ஒன்றும் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் அனுஷத்துக்கு அனுஷம் ஆத்மா என்ன ஹிந்து பேப்பர்ல, இந்த நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி கோரிக்கையில் பண்ணிவிட்டோம், பெரியவாளுக்கு வரப்போகுது, அதுக்கு எல்லாம் உபகாரம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவார். அது மாசத்துக்கு ஒரு தடவை வரும். அதை எத்தனை பேர் பார்ப்பா தெரியாது. எத்தனை பேர் பார்த்தாலும் எத்தனை பேர் உபகாரம் பண்ணுவாரும் தெரியாது. இப்படி சொல்லி வாய் வழியா தான் அது விஷயத்தை சொல்லி சொல்லி அதுக்கு உண்டான காரியங்களை பார்க்க வேண்டியிருக்குது. அப்போதான் அந்த ட்ரஸ்டில் இருந்த
ஸ்ரீ 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 மகாலட்சுமி மாதபூதேஸ்வரர் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த கோரிக்கை மணிமண்டபம் அதை கட்டி நிர்வாகம் பண்ணுற அந்த ட்ரஸ்ட்டு முதல்ல நம்ம ஸ்ரீ பிரதோஷம் மாமாவால் ஆரம்பிக்கப்பட்டு அதில் எம்எஸ்எம்மா சதாசிவமாவுக்கு பிறக்காத குழந்தையாக இருந்து அவரை கடைசி வரைக்கும் பார்த்துருக்கிற ஆத்மா அவர் எம்எஸ்எம்மாவுக்கு வீடு தான் ட்ரஸ்டோட ஆஃபீஸ் போட்டு கொடுக்குறார். அதே மாதிரி வேதமூர்த்தி அப்படின்றது ஒரு எல்ஐசியில் உதயமாக இருந்தார். ஆனால் எம்எஸ்எம்மா வாக்குக்கெல்லாம் சதாசிவமாக்கெல்லாம் ரொம்ப நெருங்கின பழக்கம். ராஜாஜிட்ட அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்து கைகை பண்ணியிருந்தார். அவர் இருந்து பாம்பேயில் இன்கம் டேக்ஸ் பெரிய ஆஃபீஸராக இருந்து சுப்பராமன் மாமன் அவர் தான் வேதலட்சுமி ட்ரஸ்ட்டுக்கு முக்கியமான அங்கமாக இருந்து பாம்பேயில் எல்லாம் அதை நல்ல விதமாக வளர்த்தவர் அவர் இருந்தார். அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருந்து ராமரத்னம் அப்படின்னு இப்போ இங்கே தோணவில்லாமல் இருக்கார். இதுக்காக ஒரு உத்தியோகத்தை விட்டுட்டு வந்தார். அதே மாதிரி சேலம் ரவி விநாயகரம் இவெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தார். அப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கோபாலபுரம் மணிமாமா அவரும் அப்போயிலே இருக்கு. அதில் எல்லாரும் இருந்ததில் பழைய ஆளுன்னு இருக்கிற ஒரே ஒருத்தர் மணிமாமா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அவன் என்ன பண்ணினா இதை எப்படி இன்னும் எல்லாருக்கும் கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்த்து இதுக்கு உண்டான நிதிய திரவியத்தை திரட்டி இந்த வேலையை இன்னும் சுறுசுறுப்பாக நடத்துறது அப்படின்றது குரு சரித்திரம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இங்கே கானகாபு அப்படின்னு இருக்கு. நரசிம்ம சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு யதீந்திர மகான் நாம் எப்படி காஞ்சி மகாபெரியோட பரமேஸ்வரோட அவதாரம் அப்படின்னு கொண்டாடுறோம். அது மாதிரி இந்த மகாராஷ்டிர தேசத்தில் கர்நாடக தேசத்தில் அந்த நரசிம்ம சரஸ்வதியை சாட்சாத் தத்தாத்திரேயரோட அவதாரமாக வழிபடுற வழக்கம். தத்தாத்திரேய அம்சமாக அதை சொல்லியிருக்கு. அவரோட பக்தர் ஒருத்தர் வெங்கராஜிராவ் அப்படின்னு ஒரு பக்தர். அவரோட பக்தராக இருந்ததுனால என்ன அந்த குருவோட பெருமையை எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தன்னோட அந்த குருவை பற்றி இந்த நரசிம்ம சரஸ்வதியை பற்றி இந்த தாத்திரையை சரித்திரத்தெல்லாம் இவர் வீடு வீடாக போய் உபன்யாசம் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிச்சார். அவர் ஆத்மார்த்தமாக ஆரம்பிச்சார். தன்னோட குருவோட பெருமை எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும், அப்புறம் கிடைக்கணும். இப்படி போய் போய் வீடு வீடாக போய் சொல்லி சொல்ல ஆரம்பிச்சு அது எல்லாருக்கும் ரொம்ப மனசுக்கு அதிகமா இருந்தது. அதோட அதுக்கு பெரிய சக்தி வாய்ந்த பலன் இருந்தது. இப்படி இவர் ஆத்மார்த்தமா சொல்ல போக என்ன ஆயிடுது, அவாவ அதுக்கு காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சார். யாரோ ஒருத்தர் வந்து பண்றாரு, ஒரு நல்ல காரியம் பண்றாருன்னா பொதுவாகவே சாதுக்களுக்கு அவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும். அது மாதிரி கொடுத்தா இயல்பந்தது இரண்டாவது நம்ம குருவோட கடையை சொல்லணும் போக நமக்கு கரெக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கும். அதனால இதை என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் என்ன பண்ணார், அப்போ அதை குருக்கே பயன்படுத்தணும்னு தத்தாத்திரேயருக்கு இந்த நரசிம்ம சரஸ்வதிக்கு ஒரு கோவில் கட்டணும்னு கட்ட ஆரம்பிச்சார். இது ரொம்ப பிரபலமாகி அதை என்ன பண்ணார், 7 நாளா போய் சொல்றது, சப்தாக கிரமத்தில் அதை சொல்றது அப்படின்னு ஆரம்பிச்சார். அநேகமா பாகவத சப்தாகத்துக்கு அப்புறம் இன்னொரு ஒரு சப்தாகம் அப்படின்னு உண்டு அப்படின்னா அது முதல்ல ஆரம்பிச்சது அந்த குரு சரித்திரத்தில் தான். இன்னும் அது புஸ்தகமா இருக்கு. இன்னும் பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் பிரார்த்தனை பண்ணி அதை வீட்டிலேயே நித்தியம் 7 நாளைக்கு பாராயணம் பண்றது. இந்த கணக்காக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த
வித்யார்த்தி சுக்ஷம் கௌதம் விரக்ஷம் அதை சுத்தீவிர உட்காந்து எல்லாரும் பாராயணம் பண்ணுறதெல்லாம் இன்னமும் நடந்துருக்கு. அவசியம் போய் பார்க்க வேண்டிய தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் கணகாபுரம். பெரியவா போயிருந்தா அங்கே பெரிய விளையாட்டம் பண்ணதே அங்கே போயிருந்தா. நிர்குண பாதுகை அப்படின்னு தத்தாத்திரை ஒரிஜினல் ஆதி தத்தாத்திரையோட பாதுகை எங்கே இருக்குது அப்படின்னா அதுதான் மூலஸ்தானமாக அங்கே இருக்கும். அப்படிலாம் பண்ணி அது பாராயணம் பண்ணுறது, பாராயணம் பண்ணால் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுறது அப்படின்னு அது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கெல்லாமும் பரவிந்து அதில் சாந்தானந்த சுவாமிகள் இருந்த புதுக்கோட்டையில் அவர் ரொம்ப அதில் ஈடுபாடு ஏற்பட்டு அதை தமிழில் மொழிபெயர்த்து அதை குருச்சரித்திரம் அப்படின்னு ஒரு புஸ்தகமாக தமிழ்நாடு பரவிது. இன்னமும் அது தமிழ்நாட்டில் இருக்கு. அதை வச்சுட்டு பாராயணம் பண்ணுறது அப்படின்னு இது பிரதோஷ மாமாக்கிட்ட புஸ்தகம் ஒன்று கிடைச்சது. அது பெரியவா உபாசனை இருக்கிறதுனால அது மேலே ரொம்ப மாமாக்கு ஒரு அதீத ஈடுபாடு. அதனால யார் வந்தாலும் இந்த குருச்சரித்திரத்தை, ஏன்னா நமக்கெல்லாம் பொதுவாக ஒரு காலத்தில் பெரியவா அப்படின்னா அவர் ஏதோ ஒரு படாதிபதி, ஒரு சன்னியாசி, இதெல்லாம் மேலே மிஞ்சி மிஞ்சி போனால் இவர் பெரிய கால ஞானி, இது மாதிரி ஒரு அபிப்பிராயம். அதை தாண்டி இது ஒரு பெரிய அவதாரம் அப்படிங்கிறதெல்லாம் இப்பதான். அப்படி இருந்ததுனால மாமாக்கு என்ன அப்படின்னா பிரதோஷ மாமாக்கு இது வெறும் அந்த லெவலில் மட்டும் இல்லாத இது ஒரு பெரிய கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு ஏற்பட்டிருக்கிற நம்ம சமகாலத்தில் நிகழ்ந்திருக்கிற ஒரு பெரிய நிகழ்வு, ஒரு அவதாரம். அதனால இதை நாம அதோட அந்த மகிமையை தெரிஞ்சுட்டு நாம அப்போ போனோம் அப்படின்னா பெரியவாளை பார்த்துட்டு அப்போ அந்த பார்வையே வேறையாயிடும், நம்மளோட பார்வையே வேற சார். அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாராலும் வந்தாக்க குருன்னா ஏதோ பெரியவான்னா இப்படி எங்க கூட குரு ஆச்சாரியன் எங்க மடாதிபதி இது மட்டும் இல்லாத அது என்ன குருங்கிறது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இது மூலியமா தான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த புஸ்தகத்தை கொடுத்து படிப்பா. அது மாதிரி குரு கீதை அப்படின்னு ஸ்காந்த மகாபுராணத்துல ஒரு பகுதி பார்வதிக்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணுறார். அதில் முழுக்க குரு கீதையில் என்ன, குருன்னா என்ன, அதோட தத்துவம் என்ன, அந்த குருவை எப்படி நாம உபாசிக்கணும் அப்படிங்கிறதுதான் ரொம்ப விவரமா இருக்கும். ரொம்ப அற்புதமான விவரம். இப்படி சொல்லி சொல்லி அந்த குரு கீதை படிக்க சொல்லலாம். அது ஒரே ஒரு புத்தகம் இப்போ மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்காததுனால ஒரு இருந்ததுனால படிச்சு கையில் கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் தான் கொடுப்பார் பிரதோஷமாக. இந்த ராமரத்னத்திட்ட அந்த மாதிரி கொடுத்துருந்தார். அவர் ஹைதராபாத்லேருந்து வந்து இங்கே வந்து கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு சத்சங்கத்துக்கு போகிறோம், ஒரு இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, அதோட பயன் என்ன, அதோட மகிமை என்ன, பெருமை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதில் ஈடுபட்டோம்னா தான் மெக்கானிக்கலாக இருக்காது, ஆத்மார்த்தமாக தான் ஈடுபட முடியும். அதனால இந்த ராமரத்தை கொடுத்து படி அப்படின்னு ஆச்சரியம் என்னன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு டயர்டாக வச்சுக்கணும். ஒரு வாரத்தில் படிச்சு கொடுக்கணும், 10 நாளில் படிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இவர்கிட்ட அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. இதை படிச்சு வரணும்னு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா அந்த புஸ்தகத்தை திருப்பி பிரதோஷமாக கைக்கே போகல, அது இவர்கிட்டே தங்கிருக்கும். இது இப்படி அவர் வீட்டிலே இருக்குதா, நோகத்தில் இருந்தாவா இந்த ஓரிக்க மணிமண்டபத்தில் இந்த விஷயத்தை எப்படி பிரச்சாரம் பண்றது, இது எப்படி கைங்கரியம் பண்றது அப்படின்னு நினைக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு தோணித்து இந்த ராமரத்னத்துக்கு எனக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறதே நேரம் வீட்டு போக அப்படின்னு நேரம் போனோம்.
போனால் எங்கிட்ட இந்த புஸ்தகத்தை இதை நீங்கள் பார்த்துருக்கேன் அந்த புஸ்தகம் படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கேன் அப்படின்னு யார் போனான்னா மாமா மாலை கொடுப்பாங்க. இதை படிச்சுட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு. சரி உங்கள்கிட்ட பார்த்துருக்கீங்க படிச்சிருக்கீங்க இது என்னன்னு சொல்லுவோம் பார்ப்போம் அப்படின்னு. இது என்ன விசேஷம் இருக்காரு சொல்லுவோம் அப்படின்னு. இது விஸ்வகிராம கேள்வி கேட்டாருன்னு சொல்லுது. இது ஏதோ மாமா கொடுத்தா படிக்கலைன்னா திட்டுவா, அதுக்காக தான் படிச்சுனே வைக்க ஒன்று அப்படியே குடும்பத்தில் மொழிகள்லாம் அவங்க படிக்கல. ஸோ எப்போ கொடுத்தது இல்லைன்னா படிக்கல திட்ட போறாரேன்னு பயந்துட்டு படிச்சதுதான். சரி நீங்க எடுத்துட்டு போயிட்டு நான் ஆத்திர போய் பார்த்துட்டு நாளைக்கு எனக்கு திருப்பி சொல்லுவோம். சரி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தா பார்த்தா இத்தனை புஸ்தகம் அது என்னன்னு நினைச்சுமா இந்த துணி அந்த துணி இப்படி இப்படி பார்த்தது புஸ்தகத்தை. அதுக்குள்ளேயும் ஒன்றும் குழு கிடைக்கல. மறுநாளைக்கு சாயந்தரம் கேட்டேன் என்ன அப்படின்னு தெரியல. புஸ்தகத்தோட வாங்குவாங்க திரும்பி போனா முதல்ல இந்த முன்னுரை இருக்கும், அந்த ஆத்தரோட முன்னுரை இருக்கும், அதை காமிச்சேன். இதை படிச்சிடாங்க அதுதான் படிக்கல. பாலகிருஷ்ண ஜோஷின்னு இருந்த அவரோட ஸ்ரீதர் ஸ்ரீதர் ஜோஷி அது சொல்ல அந்த குஜராத்திக்காரோட இருந்ததுனால தமிழ் சரியா வராது, தமிழ் படி அப்படின்னு பெரியவா சொல்லி ஒரு புஸ்தகம் தமிழ் புஸ்தகம் கொடுத்து படி அப்படின்னா உடனே புஸ்தகத்தை உள்ள தெரிவிக்கணும்னு இது ஒரு புஸ்தகத்தை கொடுத்தா படின்னா எப்படி படிக்கணும்னு அவனுக்கு தெரியாது. எப்படி படிக்கணும் இப்படி தெரிஞ்சு வச்சுட்டு படிக்கணும். பெரியவா சொன்னாலும் இனிமே இருக்கிற ஒரு புஸ்தகத்தை அவர் கொடுத்துட்டு இந்த புஸ்தகத்தை படிச்சு வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுவோம் சார் அப்படின்னா இனிமே அத்தனை ஒரு பக்கம் ஒரு பக்கத்தையும் நீ என்னைக்கு படிச்சு அவருக்கு ஃபீட்பேக் கொடுத்து காரியம் உடனே பெரியவா சொன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோ, யாரான ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிங்கன்னா முதல்ல என்ன படிக்கணும், அந்த புஸ்தகத்தோட முன்னுரை இருக்கும் அதை படிக்கணும். ஏன்னா அதை படிச்சுட்டாலே உங்களுடைய என்ன விஷயம் தெரிஞ்சுடும். அதுக்கப்புறம் பின்னால் புஸ்தகத்தை படிக்கலைன்னா கூட இதை வச்சுட்டே வட்ட கதையை ஓடிவிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க அந்த அத்தியாயத்தில் சொல்லி கேட்பதோ 7வது அத்தியாயத்தில் அப்படின்னு உள்ளுக்குள்ள என்ன இருக்க போகுதுங்கிற அதில் ஒரு ப்ரீஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. முதல்ல எந்த புஸ்தகம் இருந்தாலும் அதை படிக்கணும்னு வச்சுக்கோ. முதல்ல அதை படிச்சுட்டீங்கன்னாலே நீ மீதி புஸ்தகம் படிச்சாதான். அதான் மீதி படிக்க வேண்டாம்னு சொல்லல. இம்மீடியட்டா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுக்குள்ள முன்னாடி பார்த்தாலே இது உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் நமக்கு வேணுமா வேண்டாமா படிக்கலாம் படிக்க வேண்டாமான்னு தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜோஷிகிட்ட சொன்னா செய்திருக்காரு. ஆனா யாரும் அது பண்ண மாட்டோம். நேரம் எடுத்தோடனே அத்தியாயம் 1 2 3 அப்படின்னு போகும். இதே மாதிரிதான் இதையும் குடிச்சது பண்ணிட்டு இதை பிடிச்ச ராமரத்னம் ட்ரெஸ் அதை படிச்சு பாருங்க. அதில் முதல்ல சரி படிச்சா அதில் அதில் தான் முன்னால சொன்னேன். இவர் வெங்காயம் போனார் எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பிச்சு இது 7 நாளைக்கு சப்தாகமாக சொல்ல ஆரம்பிச்சு. அப்போ காசு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா, பணம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. என்ன பண்ணதில்லை, அதனால கோவில் கட்டிக்க முடியுமா ஆயிருக்கு கட்டினால அதில் வந்தால் இதை பிடிச்சது. இது இருக்கா? ஆமா இது இப்போ படிச்சா இப்படிதான் முதல்ல படிக்கலாம். ஆமா இப்படிதான் அது அப்படின்னு அதுக்காக தான் உங்களை இதை படிக்கணும்னு சொன்னேன். அதுக்காக தான் படிக்கணும்னு சொன்னேன். இப்போ எதுக்காக அவங்க கூப்பிட்டேன்னா வேற ஒன்றும் இல்லை. நானே எதேச்சியாக அந்த புஸ்தகத்தை எடுத்து படித்தேன். நானும் எதேச்சியாக முன்னுரையை தான் படித்தேன். முதல்ல படித்தா இதில் வெங்காயராவுக்கு இவர் குருவை பற்றி சொல்ல போக அதில் எல்லாரும் பணம் கொடுக்க போக கோவில் கட்டுறாரு ஆச்சு அப்படின்னு வந்தது. எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ இனிமேல் முன்னால் ஒருத்தர் சொல்ல போய் அதில் பணம் கோவில் கட்டுறாங்கன்னா இப்போ நம்ம கோவில் கட்டணுங்கிறதுக்கு இதே மாதிரி
எல்லாத்தையும் போய் ஒரு பத்திரிகை கொடுத்து நான் கோயில் கட்ட போகிறோம், மற்ற பண்ண போகிறோம், பணம் கொடுக்கும் அப்படின்னா கொடுக்குறவா கொடுத்துதான் போகிறோம். அதை விட இப்படி ஒரு பெருமையை சொல்லி குருவோட பெருமையை சொல்லி வந்து அவள் எமோஷனாக இருக்கிட்டே நீங்கள் இது மாதிரி அப்படி ஏற்பட்ட வெளிப்பாடு ஒரு கோயிலில் போகுதுன்னா அப்போ 5 ரூபா கொடுக்குறவா 1000 ரூபா கொடுப்பா, 10 ரூபா கொடுக்குறவா 10,000 கொடுப்பா. ஏன்னா இப்போ ஏற்பட்ட வெளிப்பாடு கோயில் இது பெரிய விஷயம் அப்படின்னு இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு தோணும். அதனால தான் தோணிட்டு நம்மளும் பெரியவாளோட சரித்திரத்தை இது மாதிரி 7 நாளைக்கு சப்தாகமா முன்னால் நமக்கு ஒரு இருக்க மார்கதர்ஷனத்துக்கு ஒரு பண்ணி வச்சுட்டு இதை மாதிரி நம்மளும் பெரியவாளுக்கு பண்ணா என்ன அப்படின்னு கேட்குறது. நல்ல ஐடியா வந்து பண்ணலாம், நல்ல ஐடியா தான் பண்ணாதீங்க. அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை எப்படி பண்ணாலும் எவ்வளோ பண்ணுங்க அது போயிட்டு நான் சொன்னேன். இது வெங்காயம் தான் அவருக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு அவர் சக பக்தாளோடலாம் ஏற்பட்ட அனுபவத்தை வச்சுட்டு அவர் நரசிம்ம சரஸ்வதி பற்றிலாம் சொல்லியெல்லாம் பண்ணிட்டு இப்போ நமக்கு பெரியவாளை பற்றி கலெக்ட் பண்ணோம்னா அப்போல்லாம் கொஞ்சம் புஸ்தகம்லாம் ரொம்ப இப்போ மாதிரிலாம் மனவரியெல்லாம் வரல. அதில் முக்கியமாக இருந்தது ஜெகத்குரு திவ்ய சரித்திரம் அப்படிங்கிற இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகம் இதுதான் அஃபீஷியலா முதல்ல பெரியவாளை பற்றி வந்த புஸ்தகம். இது 1957 1957 வருஷம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி பிஜி பாலன் கோ அப்படின்னு பப்ளிஷ் பண்ணி இதை கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதினவர் சாம்பமூர்த்தி சாஸ்திரி அப்படின்னு பெரியவாளோட பூர்வாசிரம தம்பி சாம்பமூர்த்தி சாஸ்திரி அப்படின்னு அவர் எழுதினது. அப்படி அவர் எழுத இந்த பிஜி பால் கம்பெனியில் பப்ளிஷ் பண்ணால் 1957. எதுக்காகனா 1957 பெரியவாளோட பீடத்துக்கு வந்து 50வது வருஷம் 1907 1957. ஸோ அதனால் பெரியவா பீடத்துக்கு வந்து விடாவிதையாக வந்து 50 வருஷம் ஆகுது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு ஞாபகமாக வெளியிடணும் அப்படின்னு பண்ணினான். இந்த புஸ்தகத்தில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இதை எழுத்துக்கு எழுத்து வரிக்கு வரி பெரியவாளே பாடம் கிடைச்சது. பின்னாலே நாங்கள் தரணீதர் அப்படிங்கிற எழுத்தாளர் அவர் போய் பக்கத்தே வச்சுங்க இந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரி புஸ்தகத்தை வச்சுன்னு பெரியவா படிச்சு ரெட்டிங்கால எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணி கரெக்ஷனாக வேலை பண்ணி வச்சுருந்தார். நாங்கள் நீங்கள் அந்த புஸ்தகத்தை அதை பார்த்துட்டு அவர் வேண்டப்பட்டிருக்கு அது இருக்கான போர்மே நம்ம சொந்த அப்படின்னு நம்ம உடனே எல்லாத்தையும் பத்திரமாப்படுத்துவோம். அதனால பெரியவாளே பார்த்தது இது முதல்ல இருந்தது. உடனே சொன்ன இதை வச்சுட்டு தெய்வத்தோடும் இருக்கு இருந்தா கூட அதில் பெரியவா பேசினது தான் அதில் இருக்க. பெரியவாட பத்தின விஷயம் அதில் கிடையாது. இதை வச்சுக்கலாம் மூலமா அப்படின்ட்டு இது வந்து என்னன்னா குரோனாலஜிக்கலா பெரியவா இத்தனாம் தேதி பிறந்தா, இந்த ஊரில் பிறந்தா, இவாளுக்கு பிறந்தா, இங்கே வந்தா, அங்கே வந்தா, காசி யாத்திரை இப்படிதான் இருக்கும். எங்கெங்க போனா என்னன்னு நடுப்புற சில விஷயங்கள் வரும். ஆனால் முழுக்க இது வந்து அவரோட ஒரு பயோகிராஃபியாக இப்படிதான் போயிட்டு இருக்கும். இதோடய இன்னும் ஏதாவது விஷயங்கள்லாம் சேர்த்து இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இதை யாரும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டா வேணா பண்ணலாம். முதல்ல ஒரு மூல கிரந்தானா பண்ணணும், பண்ணினா பரவாயில்ல. நீ யார் பண்ணலாம் அப்படின்னா இவாளை பெரியவாளை பற்றி தைரியமா எழுதணும் அப்படின்னா அப்போ எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான்.
ஒருத்தர் ராவணதி அண்ணா, இன்னொன்று பரணிதர். ஏன்னா அவ 2 பேருமே பெரியவாளே அப்ரூவ் பண்ணின எழுத்தாளர்கள். நான் சொன்னேன் கணபதி அண்ணா போய் கேட்கலாம், அவனும் தெய்வங்கள் பண்ணிட்டு இதையும் பண்ண கேட்கலாமே அப்படின்னு. சரி வேணா போகலாம் அப்படின்னு 2 பேரும் போகிறோம் கணபதியில. அப்போ அவர் போக முடியாத படுத்தும் தான் இருந்தார். போய் கேட்டுது, நல்ல ஐடியா தான், பண்ணலாம். வந்து அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு, இல்லை நீங்கள் எழுதி தரணும். அது போறதுக்கு முன்னாலே என்ன பண்ணணும், ஒப்பீனியன் கேட்கணும். நமக்கு தோன்றது இப்படி பண்ணினா நல்லா வரும் அப்படின்னு. இது நமக்கு தோன்றது வந்து இப்போ நானும் ராவணத்தில் 2 பேரும் மட்டும் பேசிட்டு இந்த விஷயம்லாம் இருந்தால் போறாது. அது யாரும் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படிங்கிறதுனால கோபாலபுரம் மணிமாமா அவர்கிட்ட போராடிட்டு காரை போயிருக்கோம். போகிறதே ராமகிட்ட சொன்னேன், இப்போ நம்ம ஒவ்வொருத்தையா போனால் இது மாதிரி பண்ணலான்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்க போகிறது, நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு குழு கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ஃபர்தராக டெவலப் பண்ணாமல் அவர் அட்வைஸ் பண்ணுவார். அப்படி போகலாம் அப்படிங்கிறது மணிமா வண்டி போய் இது பண்ணினா தேவையில்லை 7 நாள். ஏன்னா அது அவங்க சத்தாம் அப்படிங்கிற சத்தாமாங்கிறது தீர்மானம் ஆகிடுது. என்ன பண்ணா தேவையில்லை அப்படின்னா 7 நாளைக்கு எனக்கு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா மணிமாமா அதுக்கு போக போகிறோம். அந்த ஜெமினி ஃப்ளைஓவர்கிட்ட வந்துட்டு தாண்டினா கோபாலபுரம் போகுது. மணிமாமாவுக்கு ஏதாவது குழு கொடுக்கணும்ன்றதுனால அந்த கார்லேயே உட்காந்துட்டு கையில் இருந்த ஒரு பேப்பரையும் எடுத்து பேனா எடுத்துட்டு விடுவிடுன்னு 7 காண்டமாக இருக்கணும் அப்படின்னு தோணிட்டு 7 காண்டத்துக்கு பேர் அவதார காண்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்மரண காண்டம் அப்படிங்கிற வரைக்கும் 7 பேர் விடுவிடுன்னு அப்படியே எழுதிருந்தோம். அதில் வீடு வந்துருக்கு. இதே மாதிரி சொன்னால் அப்படியா அப்படின்னு இப்படி பண்ணலான்னு இருக்கு. அவர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு இப்படிதான் பண்ணணும், அவசியம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் அப்ரூவ் பண்ணேன். உடனே அங்கேருந்து நேரம் இதுக்கு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணால் வெளியே பிரச்சனை கணபதிக்கு போகிறோம் அப்படின்னு அப்புறம் கணபதிக்கு போச்சு. போனால் அவர் பார்த்து இந்த பேர்லாம் யார் வச்சா அப்படின்னு இல்லை வலு காமிக்கும் பயம், இது நல்லா இருந்து போகிறாரா நல்ல வெய்ய போகிறாரா தெரியாது, அதனால சொல்லணும் சொல்லணும். ஆனால் விஷமாக இருந்தாக்கா அது நமக்கு இல்லாத வேற யார் தெரியாமல் இருக்கிறாமே இருக்கணும். அதனால என்ன மழுப்பி இல்லை, நாங்கள் 2 பேரும் வரத்தைன்னா காரில் வரத்தே தோணிட்டு எழுதிது அப்படின்னா அது இல்லை. எது கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துருக்கு, தலைப்பே ரொம்ப அழகா இருப்பார் அப்படின்னு. அப்புறம் தான் நான் எழுதினேன் சொல்லலாம். முதல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கு உள்ளுக்குள்ள விஷயம் எழுதணும் அப்படின்னா அவர் சொன்ன வந்து இவர் என் பேனாவை பிடிங்கி அது கீழே போட்டுருத்து அப்படின்னு, என் கையில் 2 பேனா அப்படிங்க அது கீழே போட்டுருத்து அப்படின்ட்டு அது பேய் மலையே எடுத்து, அது பேய் மலையே எடுத்து. அதனால இன்னுமே நான் எழுதுற நிலைமையில இல்லை அப்படின்னு இதை சொல்றதுல நீங்க எழுதுறேன்னா அப்புறம் எப்படி எழுத முடியும் அப்படின்னு உடனே அவர் சொன்னார், எனக்கு தலைப்பு எழுதினேன், அது உள்ள விஷயத்தை நீங்க எழுது அப்படின்னு. ஒரு தலைப்புன்னா ஏதோ வரணும் 2 லைன் எழுதுனா உள்ள விஷயம் தான் என்ன. உடனே ராமத்தை எழுதுறீங்க விளையாட்டாங்க பெரியவாளை பற்றின விஷயம் உலகத்துக்கு போகிறதுன்னா உலகம் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது தெரியும், அது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அதில் விளையாட்டா கட்டலாக கையளிச்சு பண்ணுறதுங்கிறது அதை விட துணிச்சல் கிடையாது, அசத்தனம் கிடையாது. உடனே அவர் சொன்னேன், என்ன பெரிய எழுத்தாளர், நான் என்ன பெரிய எழுத்தாளரானோம் இப்படிலாம் எழுத ஆரம்பிச்சுன்னா ஆச்சு. அதனால இவர் நீ பண்ணுறேன்னு நினச்சிட்டீங்கன்னா பயப்படணும், அது பண்ணுறதுன்னு நினச்சா பயப்பட வேண்டாம். அது பண்ணுறது
ட்ரை பண்ணு அப்படின்ட்டு அதுக்கு மேலே அவர்கிட்ட பேச முடியல. உடனே என்ன பண்ணுறது, சரி உங்களால முடியல அப்படின்னா பரணிதன் வேணா கேட்கலாமா அப்படின்னு. ஏன்னா இவர்கிட்ட கேட்டுட்டோம், இவருக்கு அப்புறம் பின்னால் அவர் பண்ணாருன்னா வந்து நீ எங்கே கேட்டா அப்படியே அங்கே போனேன்னு தான் வரப்போகுதோ, அவர்கிட்ட கேட்கலாமா. என்ன உடனே கிடந்து என்ன சொன்னார், அவசியம் ஸ்ரீதருக்கு அவர் எழுதினான்னா 4 தடவை விட நல்லா இருக்கும். அதனால ஸ்ரீதர் பண்ணினான்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால அவசியம் வைக்கிறது பண்ணினான்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. நான் போய் வெளியே வந்து சொன்னேன், நேரம் ஆகாது போ அப்படின்னு தள்ளியே இருந்தாங்க போச்சு. அவர் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் கேட்ட எதுக்கு என்ன இல்லை இந்த கோரிக்கை கோயிலுக்காக பண்ணணும் அப்படின்னு. நல்ல ஐடியா தான், பண்ணுங்கோ அப்படின்னு. பண்ணுங்கோ சரி, அதுக்கு மூல கிரந்தமானோ நீங்கள் தான் பண்ணணுங்க. அவர் சொன்னார், நான் வந்து முன்னாலே எழுதிட்டேன் பெரியவாளோட சரித்திரத்தை பிரீஃபாக எழுதியாச்சு. பெரியவாழ்கிட்ட ஒரு குணம் என்னன்னா, ஒரு தடவை பண்ணின காரியத்தை திருப்பி பண்ண விட மாட்டாங்க. நான் ஒரு தடவை எழுதியாச்சுன்னா என்னோட வேலை அவ்வளோதான். அதனால் பண்ணினதே திருப்பி பண்ண முடியாது, பெரியவாழ்கிட்ட அந்த விஷயம் நடக்காது அப்படின்னு உடனே அவர் சொன்னார், நீ தான் எழுதணும் அப்படின்னு, நீங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு. இனி அது விளையாட்டு காவலீஸ்வரர் அப்படின்னு சொன்னால் இல்லை இது திருப்பி குட்டி இடை பண்ணி அப்படின்னா நாங்களாம் இப்படி பெரிய ஆளாக இருந்தோம் எழுதினோம் பண்ணிட்டு அவரும் இதே வார்த்தையை சொன்னார், நாங்கள் பண்ணுறோம்னா தான் பயப்படணும். அவர் தான் பண்ணிக்கிறார், அவர் வேணும் பண்ணிக்கிறேன்னா தானே நடந்து போகுது, அதே நாம் பயப்படணும். அது அப்போ சொன்னார், பெரியவாளோட அனுபவம் பெரியவாளை பற்றின விஷயங்கள் வீட்டுக்கு வீடு நிறையா போயிட்டே இருக்கு. அதை நாங்கள்லாம் ஏதோ துளி துளி எடுத்து அவள்கிட்ட எங்கள்கிட்ட வந்து கேட்டுன்னு சொன்னவாழ கேட்டது தான். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, வீடு வீடாக போகும் கேளுங்க அவள்கிட்ட. நீங்கள் பெரியவாளை பார்த்து கேட்டா பார்த்து தானே அவளை கேட்கலாம், தாத்தா கேட்கலாம், அப்பா கேட்கலாம், ஏதோ பண்ணியிருக்கலாம். கேளுங்க, முடிஞ்சதுன்னா அவளையே விட்டு வெளியே தரலாம் தான் தவிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவள் சொன்னாக்க அதை நீங்கள் குறிப்பிடுதோ, வீட்டில் வந்து அதை ஷேர் பண்ணுதோ, ஒரு ஃபைல் வச்சுக்கோ, அதை போடுதோ. ஒரு நாளைக்கு ஒத்துட்டேன்னாலும் ஏதாவது ஒரு விஷயம் கரெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு சங்கல்பம் வச்சுக்கோ. கழிச்சுன்னு அந்த ஃபைல் எடுத்து பெரியவாட்டை வச்சுக்கோ. இப்படியே வச்சுட்டே கண்டே வந்தோம். ஒரு நாளைக்கு இந்த பெரிய ஃபைல் பெருசாக ட்ராவல்ஸ் ஆகிடும். அதுதான் சரித்திரம். அதனால அவளை பற்றி விஷயத்தை யாரால என்னையா உட்கார்ந்தது எழுதியெல்லாம் இருந்தது, அது தானே விஸ்வரூபம் பண்ணிட்டு அப்பதான் சொன்னார், சரி இதெல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, யார் அப்படி இதை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட. அதுக்குள்ள இந்த நாமரத்னம் பதில் சொல்லணும், யாருன்னு ஆட சொல்லணும். சொல்றதுக்கு முன்னாலே அவர் என்ன, நீங்கள் யாருக்கு வேணா சொல்ல சொல்லுங்க, ஆனால் என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஒப்பீனியன் கேட்கலாம். என்ன இன்னைக்கு மார்க்கெட்டில் பிரபலமாக எந்த உபன்யாசம்னா இருக்காளோ அவள் யாரையும் இப்படி சொல்லக்கூடாது, தூக்கி கொடுக்குது. நான் என்ன இப்படி சொல்றேன், அவள் எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு. அது வர்ணீதன் சொல்லு ஒன்னே வச்சுக்கோ, இனிமேல் அவளோட நேமன் ஃப்ரேம்ல பெரிய விஷயம் ரீச் ஆக வேண்டாம். சூரியன் யாரும் வழக்கு போட்டு காமிக்க வேண்டாம். இனிமேல் அவளோட நேமன் ஃப்ரேம்ல வந்து பெரிய விஷயம் ரீச் ஆகணுங்கிறது இல்லை. பெரியவானா பெரியவாளை பற்றி ஒரு குழந்தை சொன்னா கூட கேட்கணும்னு தோணும். ஏன்னா அங்கே சொல்றது யாருங்கிறதே இருக்கக்கூடாது, சொல்ற விஷயம் என்ன. அருணீதன்ல எவ்வளவு கிளாரிட்டி தெரியுமா, அவெல்லாம் ஒரு பொக்கிஷன் தான். கணதேவனாக இருக்கட்டும், அருணீதன் பழகினால சும்மா ஏனோ தானோ வந்தது போனதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அது பெரிவாக விஷயத்துல நெருப்பு மாதிரி. பெரியவாளை பற்றி சொல்றதுனால வேணா அவன் ஃபேமஸ் ஆகவே அவரோட நேமன் சேர்ந்து பெரியவா விஷயம் போகணுங்கிறது இல்லை.
இது இவர் சொன்னோன்னு இந்த ராமரத்னம் சொன்னேன், இல்லை நாங்களே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இவரை தான் சொன்னான்னு சொல்லி என்ன காமிச்சாரு. அன்னைக்கு நான் ஆபீஸ்லேருந்து இருக்கேன், ஜீன்ஸ் எல்லாம் போட்டு இருக்கேன். பார்த்தாலே ஒருத்தருக்கு நல்ல ஒப்பீனியன் வரும். இது சொன்னோன்னு இவரா அப்படின்னு இவரா அப்படின்னு அவர் ஆமான்னு நான் திருத்தின்னு இவரை மொழிகிறேன். என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு கல்லூரி போடுறேன். அப்புறம் என்னையும் வச்சுட்டு வந்து அவ்வளோதான், அதோ இதுதான் உங்கள் ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியுமா அவரால்? என்ன பண்ண உன் வயசு என்னது அப்படின்னு பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து வேணாம் ட்ரை பண்ணலாம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இப்படிதான் கம்மியாக பார்ப்போம். பார்ப்போம் பண்ணி பார்க்கலாம், பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சரின்னு கீழே இறங்கி வந்தோம். வந்தோடனே திருதுப்புன்னு வந்து நீங்கள் ஒரு உடலுக்கு போகிறீங்களே அப்படின்னு அவரோடனே சொன்னார், திருதுப்பெல்லாம் போடல, நாங்கள் முன்னாலே ஒன்றும் சேர ரவியை சொல்லி இல்லை உங்கள் ரெண்டு பேர் தான் மனசில் வச்சுருக்கு. இதெல்லாம் ரெடியான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபார்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னும் யார் எடுத்து பரவாயில்லதுங்கிறது வரணும். இன்னும் சமையலே என்ன சமைக்க போகிறோம், இன்னும் சாமானே வாங்கல, இன்னும் அதுக்குள்ள யாரு டைனிங் டேபிள் போடுறாங்க எப்படி சொல்லணும். அதனால அந்த ஸ்டேஜ் வந்து சொல்லிக்கலாம்னு நினச்சிருந்தோம். இன்னைக்கு இவர் அதை கேட்டுட்டு சொல்லாதது முன்னாடி அதனால ரிவீல் பண்ணுறாப்புல ஆகிடுது. அவர் இதை சொல்லாததுன்னா நான் ரிவீல் கொடுத்துரு, அவர் இப்போ சொன்னதுனால சொல்ல முடியுமா இருக்குது. இப்படிதான். அதுக்கப்புறம் வேற வழியில் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் எல்லாமே கரெக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சு அங்கங்க விஷயத்தை இருக்கிற விஷயத்தை வச்சு முதல்ல இந்த 7 தலைப்புக்கு விஷயங்களை கொண்டு வர வச்சு இதை பண்ணி பார்க்கலாமா. ஆத்மாலாம் ரொம்ப அது எல்லாமே பர்ஃபெக்ஷன்னா அப்படி பார்க்க முடியும். எல்லாருமே தெரியும், எத்தனையோ கச்சேரி இருந்தால் கூட எம்எஸ்எம் நாட்டில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்னா சதாசிவமாமா அது என்ன புடவை கட்டிக்கணும், எப்படி முடிக்கணும், எப்படி வச்சுக்கணும், எந்த பக்கமாக ஏறணும், எந்த பக்கமாக இறங்கணுங்கிறத முதற்கொண்டு புரியா இருப்பான். சும்மா இஷ்டத்துக்கு போய் ஸ்டேஜ்லன்னா அவள் அப்படி ஒரு சபையில் இருக்கும் அப்படின்னா சபைக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், அங்கே ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நம்ம சொல்லதான் பார்க்கணும், நம்ம பாட்டு தான் கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அப்படியே பார்த்து ஆத்மாக்கெல்லாம் பயம். இது நான் தான் சொல்லி உடனே குட்டி கல்யாணி கூடிய தியானம் பண்ணி இதே தான் ஒழுங்காலோ பவன கோயிலுக்குன்னு பணம் கொடுத்துருக்காங்க, இல்லை வரதான் நின்று எடுத்துருந்தாங்க. பயந்து அதுக்காக என்னன்னா எங்கள் சர்க்கிளில் இருக்கிற ஒரு 3-4 பேர் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் இருந்தால் ராமன் அப்படின்னு முதல்ல அவாத்தில் போய் இதை முதல்ல சொல்ல சொல்லி பார்ப்போம். ஒரு வாரம் ஏன் உடனே இடையில இல்லாத சேஃப்டி இல்லாத இருந்ததுன்னா வெளியில் எடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா இதோட அப்படியே தண்ணி ஊற்றி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே கொண்டு உட்காந்துருச்சுன்னா அதுக்கு ஆடியன்ஸு ஒத்துரு வரக்கூடாது, கதை சந்தின்னு சொல்லும். அவள் இருப்பா. ஆடியன்ஸ் யார் வருவாங்க? டாக்டர் வீரநாதன், தஞ்சாவூர் சாட்சியில் இருந்தார் அவர், வைதிக ஸ்ரீ நன்னிலம் ராஜகோபால் அவர்கள். இதை மாதிரி புலி சிங்கத்தெல்லாம் போடுவார். அவளை மட்டும் முன்னால் உட்காந்து வச்சுட்டு கதையை கற்றுட்டு பேசுறது. இப்படிலாம் ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணி இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறது. ஒரு சேகர்னு திருவாரூர் சேகர், வக்கீல் சேகர்னு அவாத்தில்
இந்த திருப்பி மேகாப்பிரிக்கா ராமநாதத்தில் பண்ணிட்டு இருக்கிறது கும்பகோணத்தில் இருந்த கும்பகோணம் இடத்துல கைங்கறி பண்ணிட்டு இந்த வடகோடி பிருந்தாவனம் அப்படிங்கிற இவர் யூகோ பேங்க்ல இருந்த யூகோ பேங்க் குருமூர்த்தி ஏருடைய பேர் பெரியவாளுக்கு ரொம்ப கைங்கறி அவரோட பொண்ணு அங்கே இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சு இவாளை பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே இது நடந்துட்டு இருக்கு. நான் தான் அவனை உட்காந்து கேட்டேன், கேட்டு இது என்ன புத்தாக்கு புதுசாக இருக்கு நல்லா இருக்கே அப்படின்னு. அவர் வந்துட்டு என்ன கடைசி நாள் இன்னைக்கு ஆத்மாட்ட ஆத்மா பெரியவாளுக்கு எல்லாம் ஆத்மா கும்போணம் தான் நீ என்ன பண்ற இவர் அடிச்சு கும்போணம் முதல்ல கும்போணம் இடத்துல இதான் கேட்கிறோம் அப்படின்னு விஜயலட்சுமியிடம் பண்ற அப்படின்னு இந்த குருமூர்த்தி என்னன்ற அவர் சொல்றதுதான் எல்லாம் கேட்கணும். அவர் யார் சொல்லி அவர் கேட்க மாட்டார். அப்படி அப்படிப்பட்ட ஆள் அவர். இனி வேற என்ன ஆள் போட்டு அவர் போயிட்டார். இங்க போனா சரி கும்போணத்துக்கு போனோம்னு போறோம். போனா அங்க போனி அன்னைக்கு மத்தியானம் போயிருக்கோம். சாப்பிட்டு சாயந்தரத்துலேருந்து ஆரம்பம்னா குருமூர்த்தி ஏற்பட்டு சொன்னார், அப்பா ஒரு விஷயம் பார்க்கணும். ஏன்னா இவர் சொன்னாரு யாருங்கிறது தெரியக்கூடாது, விஷயம்தான் இருக்கணும். அந்த சொல்றவா பேரே இங்க அவளோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு பரணி சொன்னாரு. அதனால என்ன பேர் போடக்கூடாது அப்படின்னு பத்திரிகை வச்சிருக்கேன். அதில் பெரியவா சரித்திரம் சத்தா அப்படின்னு இருக்கும். இங்க நடக்கிறது நான் டெய்லி நடக்கிறதுனால வழி யாரும் சொல்ல போறாங்க. அவர் சொன்ன இன்னொரு விஷயம் பார்த்து என்னன்னு நவராத்திரிக்கு தஞ்சாவூர் சாஸ்திரால புதுப்பிரிவா நவராத்திரி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. விஜயதசமிக்கு முடிச்சு விஜய யாத்திரை பண்ணணும். இவர் என்ன பண்ணிட்டு இந்த பத்திரிகை எடுத்துட்டு தஞ்சாவூர் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஜயதசமியிலேருந்து மடத்துல எல்லாம் நடக்குது அப்படின்னா அவர் அப்படியா இது என்ன புதுசா இருக்கு அப்படின்ட்டு இப்போ நான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சொன்னா இவர் சொன்னார், சாயந்தரம் வந்து இன்னைக்கு பெரியவா வர வந்தோன்னு ஆரம்பிக்கிறாங்க. நான் இது என்ன பலிகடாக இருக்கு, எல்லாருமே சேர்ந்து நமக்கு மஞ்சளை போட்டு குளிப்பாட்டி மாலையை போட்டு நான் இப்படியே வேணா ஓடி போயிடுவேன். நான் என்ன உங்களை யாரை கூப்பிட சொன்னாங்க, நீங்க ஏன் அதெல்லாம் போய் கூப்பிட்டு அப்படின்னா அவர் சொன்னார், நான் என்ன கூப்பிட்டேன் அப்படின்னா ஏன்னா அவருக்கு பக்கத்துல காலடியில் தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணத்துல அவரோட மனம் அதுல ஒரு கல்வி நடக்கிறதுன்னா மரியாதைக்கு சொன்னா உங்க அதுல வந்து ஒரு கல்வி நாங்க வந்து சமைச்சு சாப்பிட போறோம்னு சொல்ல மாட்டேன். நீ ஒருத்தர் அதுல ஒரு காரியம் நடக்கிறதுன்னா இந்த வெஜமானத்துக்கு சொல்ல வேண்டாம், தெரிய வேண்டாமா வழக்கு. அதனாலதான் நான் போய் சொன்னேன் என்ன நடக்கிறதுன்னு. அவர் எழுதுக்குள்ள வரைய நீ வெளியில வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கு. அப்புறம் இதுக்கு மேல என்ன ஆன்சர் தான் இது ஏதோ என்னமோ ஒரு அதே மாதிரி ஏறி உட்கார்ந்தா அந்த குமாரன் சுவாமி எடுத்தாங்க. அவள் எல்லாரும் உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு நான் ஸ்டேஜ்ல ஏறி உட்காண்டாச்சு. உட்காண்டா அவதான் இவள் வாசல் வரா வந்தா பூர்ண போட்டா அதுக்கு ஒரு மாலையை கொடுத்தா. அந்த மாலையை வாங்கி கொடுக்குற போட்டு கையில வாங்கிட்டா. நேர ஸ்டேஜுக்கு வந்தா வந்து இதை எடுத்துட போடும் அப்படின்னா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இருக்கிற என்ன சொல்லி நீங்க இதுதான் குத்து அன்னைக்கு ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பிச்சு அது என்ன ஆயிட்டு உடனே அடுத்தது கோபாலபுரம் கோபாலபுரம் கோவில் கிருஷ்ணன் கோவில ஆரம்பிச்சார். அங்க வந்து பண்ணினா அங்க பிரபல விஐபிலேருந்து எல்லாரும் வந்தா. அதில் இந்த கேம்டாஸ் குமார் அவரோட பவானி குமார் அவ வந்து எடுத்து மாமா இது ரொம்ப நல்லா நான் மயிலாப்பூர்ல வச்சோம், நான் ஸ்பான்சர் பண்ணேன்னு சொல்றேன், அங்கே வச்சுடலாம் அப்படின்னு. இப்போ நமக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சு இது ஏதோ என்னமே அவ்வளோதான் சரி வச்சுக்கலாம் அப்படின்னா. எங்க வேடிக்கை என்னன்னா
ரொம்ப நாள் வரைக்கும் எனக்கு இந்த ராமரத்னத்தில் தான் எல்லாரும் பேசுவாங்க. என்கிட்ட ஃபோன் கிடையாது. எங்காவது யாராக இருந்தாலும் ராமரத்னத்தில் பேசுவா. இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி ஒரு வாரம் வேணும் அப்படின்னா அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்ல இத்தனாம் தேதி வரை அப்படிங்க. அவர் வந்து அழைச்சிட்டு போவார். ஆஃபீஸ்லேருந்து என்ன அழைச்சிட்டு போவார். அங்கே போய் பண்ணிட்டு 4 கிலோமீட்டரோட தான், வேறு ஒன்றும் தெரியாது. இப்போ இதில் வந்து மயிலாப்பூர் வச்சுக்கலாம், எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட் காலேஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு அவார்டே சொன்ன சான்ஸ்கிரிட் காலேஜ் சரி வச்சுக்கலாம். அப்போ மட்டும் தொடர்ந்து நான் சான்ஸ்கிரிட் காலேஜில் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. 1932-57 பெரியவா எந்த இடத்துல உட்காந்து உபன்யாசம் பண்ணாலோ அந்த இடத்துல பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. உடனே பவானிக்கு பார்த்துன்னா மாதவன் மாட்ட சொல்லிட்டான், பண்ணி ஏற்பாடு பண்ணிவிடலாம், அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. உடனே மாதவன் சொன்னால் அப்பா அது சின்ன இடம், சின்ன ஆள், அப்போ பெண்ணா பெரியவா இப்போ அதை லைப்ரரியாக வச்சாச்சு, பக்கத்தில் பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது, அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் என்ன அதில் ஒரே சின்னதோ பெரியவாப்பாடு பண்ணின இடத்துல சொல்லணும், அவ்வளோதான். அப்புறம் அவர் ஏதோ சென்டிமெண்ட்லாம் ஃபீல் பண்ண அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த லைப்ரரியில் இந்த ரேக்கு இருக்கு எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டு அந்த 1932 முதல்ல பெரியவா உட்காந்து பண்ணின ஃபோட்டோ அந்த கையால் வரைஞ்சி வச்சிருக்கோம் சிம்மாசனத்தோட பெரியவா உட்காந்து. அதுதான் உபன்யாசம் பண்ணது ஆரம்பம். அதுதான் பின்னால் அதுக்கு உட்காந்து வச்சா கீழே சொல்லி ஆரம்பிச்சு சான்ஸ்கிரிட் பண்டிதா இவா ஊரில் இருக்கிற பெரிய முஷானே இன்டர்னே வந்து அந்த ஒரு வார சப்தாகத்தில் ரோட பிளாக் பண்ற அளவுக்கு எடுத்து மறுநாளைக்கு முதல் நாளைக்கு பேச்சு, 2ஆம் நாளைக்கு பேச்சு, 3ஆம் நாள் தான் ஊருக்குள்ள இடம் போறாத இந்த காலேஜில் இருக்கிற டேபிள் சேர்லாம் வந்து வெளியில போட்டு வச்சு. அப்புறம் மாதம் சொன்ன அப்பா இது வந்து இனிமே இதனுடைய இடத்துக்குள்ள வச்சாக்க எல்லாரும் வெயிறாங்க. இந்த காலம் மாதிரி சிசிடிவி வச்சா எல்இடி வச்சா வெளியில நான் சொன்னாங்க அப்படி முடியாது. அது அப்படி ஒரே பிரபலமாகி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இந்த கார்டர் சுப்பிரமணியம் டெல்லியிலேருந்து வந்திருந்தார். அவரோடனே என்ன இதை டெல்லியில் வந்து பண்ணுறேன் இப்பவே டேட்டா கொடு அப்படின்னு அவர் போய் இது சொல்லி ஒரு தெளிவா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஆரம்பிச்ச பர்பஸ் அந்த கோவிலை பற்றி பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது எப்படிலாம் போச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது ஈஸ்வரை பெரியவாங்கிற ஒரு వ్యక్తికి அவளை பற்றின ஒரு விஷயத்துக்கு உலகத்துல எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு அப்படின்னு. இப்போ இத்தனை சோசியல் மீடியாவில் வருது அப்படின்னா எதனால அத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்கிறதுனால தானே வருது. இதான் அந்த காலத்துல ஒரு விஷயத்தை பிரச்சாரம் பண்றதுக்கும் இப்போ ஒரு விஷயம் பிரச்சாரம் ஆகிறதுக்கும் எவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்படின்லாம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் பல ரிஃபைன்லாம் பண்றாங்க. பல பேர் வந்து பல விஷயத்துல சொல்லுவாங்க இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கு, இன்னும் எப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். இப்படிதான் பெரிய விஷயம் போச்சு. இது ஒரு இந்த கதையை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. பெரியவா அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண இப்போ பழைய விஷயத்துக்கு வாங்க ஒரு காஞ்சி காம்போடி பீடம்ங்கிறது ஆதிசங்கர ஸ்தாபிதம் பண்ண பல மடங்கள்ல ஒரு மடம். அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கெல்லாம் பிரபலமாக இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதுல 67 பீடாதிபதிகள் இருந்திருக்கிற இவர் 68ஆவதா இருந்தார். அவருக்கு பின்னால 4 பேர் 3 பேர் பார்க்கிறோம். இப்படி இருக்கிறதே இவரை பத்தின ஒரு விஷயத்த எதுக்கு ஜனங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கணும், என்ன காரணம், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்கறதே அப்பதான் தோன்றது. பிரதோஷ மாசம்
இது சாதாரண ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஒரு ஹெட்டு ஒரு இல்லை பல ஞானிகளுக்காக பல சமகா விரிவா காலத்திலே காலகட்டத்திலே எத்தனையோ ஞானிகள் தான் இருந்திருக்கா. இது மாதிரி அந்த வரிசையில் ஒன்று ஒட்டும் அந்த வரிசையிலே இவர் இருக்க அதையும் தாண்டி ஏதோ அதுதான் என்ன? அதுதான் தர்ம சம்ஸ்தாய சம்பவம் அப்படின்னு தர்மத்தை நிலைநாடுறதுக்கு தான் எடுக்கிற ஒரு அவதாரம் அப்படின்னு சொன்னா அவதார வரிசையில ஒண்ணு அப்படிங்கிறது நமக்கு நிரூபணமாகுது. அப்படிலாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியா அப்படி இல்லைன்னா ஜனங்கள்லாம் அப்படிலாம் ஏறாட மாட்டாங்க, மயங்க மாட்டா ஏறாட மாட்டாங்க. இது இத்தனைக்கும் அவரையெல்லாம் மயக்கிறதுக்கு ஏமாத்துறதுக்குன்னு எல்லாம் பண்ணிட்டாரா, சொன்னாரா, தன்னை பத்தி எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டாரா, தன்னை பத்தி ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால நெகட்டிவா அப்பப்போ கவுண்டர் தான் வச்சிருந்தா, செக் வச்சிருந்தா. நான் இத்தனையும் மீறி போறதைன்னா தெய்வத்துக்குள்ள விழுதத்தே முன்னுரையில ராமத்தை நான் தெய்வத்துக்குள்ள பேர் வச்சுட்டேன். ஆனா இந்த குரலை பொறுத்தவரை என்னைக்கான தன்னை தெய்வமான ஒத்துருக்காரோ அங்கீகரிச்சிருக்காரோ இல்ல. ஆனால் ஏன் அப்படிங்க நிச்சயம் இப்படி பேசுறது தெய்வத்தோட குரலாக இருக்கக்கூடிய சாதாரண மனுஷனால சொல்ல முடியாது, இருக்க முடியாது. இத்தனையும் அவா தன்னை மறைச்சது. அப்ப சொல்லு என்னதான் மேகக்கூட்டத்துக்குள்ள சூரியன் நுழைஞ்சிருந்தாலும் மேகம் வந்து மூடினாலும் இது பகல் ராத்திரிங்கிறது தெரியறது இல்லையோ. என்னதான் மூடினாலும் மேகம் மூடினாலும் சூரியன் இருக்கு மேலங்கிறது தெரியுது. அதை போலதான் தெரியவா என்னதான் அதை மறைச்சாலும் அவளோட பெருமை பிரபாவம் தெரியாதது. அதனால்தான் மகா பெரியவா மகிமை அப்படிங்கிற தலைப்பை கொடுக்கணும் அப்படின்னு. அதனால அந்த மகிமைங்கிறத பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் அவள் யாருங்கிறது புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எதனால, இது எப்படின்னு, இது இத்தனையும் எப்படி வந்ததுன்னு அவரோட நடத்தை தமிழ்ல சொன்ன நன்னடத்தை அப்படின்னு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ல சொல்றாங்க. ஸ்கூல்ல எப்படி இருந்தாங்க, பொய்யா கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா இருந்தாங்க, குட் நடத்தை. இதைத்தான் ஒரு மனுஷால உயர்த்ததா தாழ்த்ததாங்கிறது ஸ்கேல். உலகம் எதை பார்க்கறதுங்கிறது அவளோட நடத்தையை வச்சுதான் இது உயர்ந்ததா இல்லை தாழ்ந்ததா, இவ நல்லவாடா இவ கெட்டவாடா, அதுதான் தீர்மானமாகுது. அதுதான் இந்த ஸ்கேல் தான் ஆதி காலத்திலேருந்து ஹிருதயத்திலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்காருக்கு என்னைக்காருக்கு இதான் ஸ்கேல். துரியோதனன் கெட்டவன், ராவணன் கெட்டவன், இன்னைக்கு அம்சம் கெட்டவன் என்னது வச்சுன்னு சொல்றது? என்ன பண்ண நமக்கு ஏதாவது நம்ம வழி வந்து ஏதாவது தெரியுறானா? என்ன பண்ணான் ஏன் அப்படின்னா ஒரு ஒழுங்காக்க வேண்டிய அவன் இல்லாத அளவுக்கு இவன் இருந்தான். இனிமே இவர்கள்லாம் நல்லவர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணாவா? அவரோட நடத்தை. அதனால யார் ஒருத்தருக்கு அந்த நடத்தை அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கை முறை நடத்த சுத்தமா இருக்கோ, பர்ஃபெக்டா இருக்கோ, ஒளிவு மறைகள் இல்லாத இருக்கோ, அது முக்கியம். ஒளிவு மறைகள் இல்லாத இருக்கோ அவர்களோட அந்த நடத்தையை பார்த்துட்டு தான் உலகம் அவள்கிட்ட மயங்கும், அவள்கிட்ட ஈடுபாடு ஏற்படும். அப்படி இருக்கிறவர்களுக்கு என்னன்னு வள்ளுவர் சொல்ல, மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அழகான குரல், ரொம்ப அழகான குரல். இந்த குரலுக்கு இவர் ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டார். இனிமேல் மொத்த வாழ்க்கையில் லைஃப்ல பர்ஃபெக்டா ஒருத்த வாழ்ந்துட்டான் அப்படின்னா அவனை அந்த சொசைட்டி தூக்கியவன தெய்வமா வச்சுடும் அப்படின்னு இவர் வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா இது மிகைப்படுத்தி விட்டு சொல்ல எக்ஸாஜரேட் பண்ணினதா இல்ல? இந்த குரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமினா தெளிவா. முன்னாலேஷனே அவர் தெய்வத்தின் குரலை கொடுத்தவர் தன்னை தெய்வம்னு டிக்ளேர் பண்ணினார். நோ, பண்ணிக்கல, வேண்டாம். ஏங்க உன்னோட நடத்தையே நீ தெய்வம்னு காமிக்கிறது.
நீ தெய்வம் எதுக்கு சொல்லணும்? நீ ஒண்ணுமே சொல்லிக்க வேண்டாம். நாங்க என்ன சொல்லணும்? இனிமேல் நல்லவர் நல்லவர் நான் சொல்லிக்கணுமா? இல்லை பார்க்கும்போது சார் ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு சொல்லணுமா? அடுத்தவா தான் சொல்லணுமே வழியே நாம சொல்லிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அடுத்தவா எப்போ சொல்லுவாங்க? நம்மளோட நடவடிக்கையை பார்த்துட்டு நடத்தையை பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம். அதைத்தான் சொல்ல வானுடைய தெய்வத்துள் இருக்கிறது. நீ இந்த உலகத்தில் பிறந்துட்டியா? அவர் மனுஷனாதான் மனுஷன் மாதிரியே தான் இருந்தாரா? 2 கை 2 காலை ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரியா ஒன்றும் வேண்டாமே, தேவையே இல்லை. பகவான் கீதையிலே அதான் சொல்ல அபஜானந்தி மூடா இமானி மானுஷின் கர்மாஸ்ரதம். இந்த விட்டாப்சனை என்ன புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு. ஏன்னு இவன் மாதிரி நான் மனுஷனா இருக்கேன், மனுஷ சட்டையை போட்டு கேட்கலையோ. ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து சாதாரண ஒரு மனுஷனா இருக்கேன், அதுவும் போராது ஒரு இடையான இருக்கேன் அப்படின்னா அப்புறம் அவனுக்கு எப்படி மதிப்பு வரும்? அந்த மாதிரியே தான் நினைச்சுக்கிறான். அதனால இவர் தனியா எக்ஸ்ட்ராவே காக்க வேண்டாம். அவரோட நடத்தை தான் அதே மாதிரி தான் சொல்ல. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழியை காட்டிவிடும். திருக்குறளை போல இனிமே ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு எவ்வளவு இருக்கு. என்ன சொன்ன? நீ நல்ல மனுஷனா இருக்கு, வாழ்ந்து காமிச்சுக்கோ. அப்படி மட்டும் வாழ்ந்து காமிச்சிட்டீங்கன்னா உன்னை உலகம் தெய்வமா கோயிலுக்கு கொண்டாடிடும். அதே மாதிரி அப்படி இருக்கக்கூடிய உண்மையே பேசக்கூடிய தர்மத்தையே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோட எல்லா இடத்துலையும் மாந்தர் மாந்தர் இப்படிதான் போட்டிருக்காரு. மனுஷனாவே தான் சொல்றாரு, வள்ளுவர் வேற ஒருத்தரையும் சொல்லல. அந்த மாந்தர் பெருமை என்ன பண்ணும் அப்படின்னா மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு வேதம் காமிச்சு கொடுத்தா அவளோட பெருமை என்ன அப்படிங்கிறத அது சொல்லிடும், அது காமிச்சு கொடுத்தது. அதைத்தானே சொல்லுது ஆச்சாரிய தேவோ பவ. இதுதானே வேதம் சொல்றது. அதுவும் ஆச்சாரியங்கிற பதம் தான் சொல்லிட்டு குரு தேவபவ தேசிக தேவபவெல்லாம் சொல்லல. ஆச்சாரிய தேவபவ அப்படின்னு காரணம் என்னென்ன? எவன் நடத்தை நடந்து காமிக்கிறானோ, ஆசனம் பண்ணி காமிக்கிறானோ, சொல்ற விஷயத்தை தான் முதல்ல ரோல் மாடலா லிவிங் எக்ஸாம்பிள் நடத்தி காமிக்கிறானோ அது அர்த்தம். அவனை அது பார்த்துருச்சுன்னா உலகம் அவரை தூக்கி தெய்வமா வச்சுக்கணும். அப்பேற்பட்டவரோட திறமைய வேதமே காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னா வள்ளுவர் சொல்றார். அதே மாதிரி இன்னொன்று செயற்கரிய செய்வர் தெரியாது அப்படின்னு அவ என்ன அப்படின்னு யாராலையும் செய்யறது கஷ்டப்படுறதுல இவன் ரொம்ப அசால்ட்டா பண்ணிடுவான், ஈஸியா பண்ணிடுவான். இப்படி தினமும் பெரியவாளோட அவதாரத்தையும் மனசுல வச்சு எழுதின அப்படியே இந்த குரல்ல இது எதுல எங்க சொல்லியிருக்காங்க? அன்னைக்கு கரெக்ட் நீக்கா பெருமை அப்படின்னு. நீக்கா நீக்கான்னா வந்து ஆசாபாசன துறவிகளோட பெருமை சொல்றீங்கன்னா இத்தனையும் சொல்ற. இந்த அதிகாரத்தை சொல்ற எல்லா பொருளும் அநேகமா பெரியவாட நேர பார்த்து சொன்னாலே இல்ல அவர் சொன்னது சத்தியங்கிறதுக்காக ஒரு அவதாரம் ரெண்டும் இருக்கலாம். அப்படின்னா இருந்து காமிச்சான், அந்த வாழ்ந்து காமிச்சான். அதனாலதான் அந்த அவளோட நடத்தை தான், அவளோட பிஹேவியர் தான் அவளுக்கு உலகம் கொண்டாடுறாங்க பண்ணியிருக்கிய. அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படின்னா 100 திசையாக அசதி மருதியா கூட தப்பு அப்படிங்கிறது, அதாவது தவறுங்கிறது மனித இயல்புன்னு நம்ம எல்லாம் சொல்றோம், ஹியூமன் நேச்சர் சொல்றோம். ஆனா அந்த நேச்சருக்கு அப்பாற்பட்டு விசாத முப்பு சீனிவாசராச்சாரியர் அப்படின்னு அஷ்டலட்சுமி கோவில் அப்படிங்கிறார். பெரியவாழ்வு அசாத்திய பக்தி அப்படியே பெரியவாழ்வு நம்ம ரசிகர் வந்து பெரியவாழ்வு அங்கே அவருக்கு ஒரு குறை என்னென்ன பெரியவா இவ்வளவு பர்ஃபெக்ஷன் யானைக்கு அடிச்சிருக்கோன்னு வசனம் புரியும். ஆனால் இந்த பெரியவாழ்வு என்னைக்கான ஸ்லிப்பாக மாட்டாளா?
ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ண மாட்டாங்க. பண்ணினா அதை பார்க்கணும்னு ஆசை. பக்தாளுக்கு எப்படின்னா ஆசை வரும்னு சொல்ல முடியாது. இது இந்த சங்கல்பத்தோடய கண்டு வந்திருக்கார் போல இருக்கு. இந்த வேடிக்கை என்ன, இந்த மகான்கள்லாம் நம்ம என்னெல்லாம் நினைச்சிட்டு பிளான் பண்ணிட்டு ஆசைப்பட்டு ஆர்கனைசேஷன்லாம் போறோமோ, இது தைரியமா இருக்குன்னா அங்க போனா அதுக்குதாங்க ரியாக்ஷன் அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி போய் இந்த உட்காந்து பேசிட்டார், ரொம்ப நேரம் பேசிட்டு பல பேர் தரிசனத்துலாம் வராங்க. அம்மாடி தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது யாரோ ஒரு அம்மா ஒரு பையில பிளாஸ்டிக் பையில கிரேப்ஸ் திராட்சை பழம் வாங்கிட்டு வந்திருக்கா. இந்த கடையை வாசல் வண்டியில் வந்துருக்கா. அந்த பையில் போட்டு கொடுத்துருக்கா. 2 கிலோ கொண்டு வச்சான். அவள் வச்சோன்னு இந்த மரியாதை அம்மா வந்திருக்கா, கொண்டு வந்திருக்கா அப்படின்னு வச்சான். உடனே அந்த பையை அப்படி எடுத்துதான் அதுலேருந்து 2 திராட்சை பழத்தை பிச்சா வாயில போட்டுட்டா. நாங்கள் இன்னும் அவளுக்கு அனுப்புகிறோம். அந்த அம்மா ஒரே உணர்ச்சி அழுகையாக எப்படி நம்ம போகிறோம்னா நம்ம இருக்கே நம்ம வச்ச சாப்பிட்டு அவர் வாயில் போட்டுட்டாருன்னா அப்படி உணர்ச்சி பிடிச்சிட்டாரு. ஒக்கூருக்கு சந்தோஷம் என்ன மாட்டிட்டார். நீ சாமி யானை சரிக்கு ஆச்சா போட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அவளை பார்த்துட்டு உடனே அடுத்தது என்ன பண்ணுறேன் என்ன நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. அது ஆரம்பம் கூட இல்லாத அப்படியே இருந்தேன்னு பார்த்தியோ. சாமியாரே உங்களுக்கு பேசதான் முடியலன்னு நினைக்க கூட பயமா இருக்கு. ஏன்னா சாஸ்திர விரோதம். சாஸ்திரத்துல என்ன சொல்றது, இந்த கரியா பழம் இதெல்லாம் வாங்கினா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தா அலம்பாத யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சாஸ்திரத்தை போல ஹைஜீனிக் ஒரு வயலாலையும் சொல்ல முடியாது. நமக்கு கொரோனா வந்தால்தான் அப்புறம் கையளவு காலளவு எல்லாம் பண்ணணும். நமக்கு எல்லாம் வந்தோடனே என்ன வீட்டுக்குள்ள உள்ள நுழையத்தையே காலளவு தான் வரணும், கையெழுப்பணும். ஒருத்தரோட ஒருத்தர் கை ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது. பேசணும் அப்படின்னா இன்னைக்கு உபன்யாசத்துல திருச்சி கல்யாணம் மாமா தான் அவர் கேட்டு இந்த மாஸ்கை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரும் தெரியுமோன்னு. கொரோனா இல்லைடா லூஸ் என்னென்ன நம்ம மதத்தில் தான். இதனால பெரியவாட 10 வருஷம் தான் பெரியவா ஹேண்ட் மாஸ்க் இது மாஸ்க் இல்லையா வெடிக்காக தான். அதனால மரியாதையா பேசணும். மரியாதைக்காக பட்டு போடுறதோ காது பட்டு போடுறதோ வாங்கி பண்ணிக்கணும். அதை எல்லாம் துணை கட்டிக்கோங்க நான் பண்ணுறதுதான். அதனால அவ நம்ம சாஸ்திரம் ரிஷிகள் சொல்லாததை இன்னும் ஒரு வயலாலையும் சொல்ல முடியாது. நினைக்கவே தெரியாது. திங்க் பண்ணது அந்த சொல்றதுக்கு இப்படி கொடுக்குற கலர் அது மாதிரி கடையில் வாங்கினா இந்த கரிதா பழங்கள் இதெல்லாம் அனல்விட்டு தான் உபயோகப்படுத்தணும்னு விதி சாஸ்திரம். ஆனா இந்த அம்மாவோ பிளாஸ்டிக் பையில கொண்டு வச்சிருக்கா. கடையெல்லாம் வாங்கி கொடுத்தாம அதை கொண்டு வச்சிருக்கா. இவ்வளவு ஆச்சாரம் பார்க்கிறத இந்த யானைக்கு இந்த அடிசத்து போறத கடையில வாங்கி வச்சதை அப்படியே எடுத்துக்கணுங்க அப்படின்னு இவர் பார்த்து சிரிச்சார். அதுதான் இவர் பிடிச்சார். என்ன அப்படியே ஆரம்ப கூட இல்லாத வயல் போட்டுவேன்னு நினைச்சியோ தான். ஆமா சுவாமி அப்படின்னு சொல்ல முடியுமா? உடனே சமாளிச்சேன். இல்லை 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 அப்படின்னா என்ன இல்லை இல்லை அப்படின்ட்டு அவள்கிட்டே கேடு ஆரம்பித்தார்களே அவள்கிட்டே கேடு அந்த அம்மா நிறுத்தி வச்சிருக்கேன். அந்த அம்மா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அந்த அம்மா என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிருக்கா காஞ்சிபுரத்துல. இதாப்புல வண்டியில திராட்சை பழம் வச்சிருந்தா சரி வெறுமையாக போக முடியாது. 1/2 கிலோ பழத்தை வாங்கியிருக்கா. அவன் என்ன பண்ணா இந்த மடத்துக்கு இந்த காஞ்சிபுரம் பெரியவாட பார்த்தவாளுக்கு தான் தெரியும். காஞ்சிபுரம்
எல்லாம் பூர்த்தி ஆகிடும் ஆசிரமத்திலும். அதுக்கப்புறம் நேரம் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போகணும்னு தான் தோணுமே வெளியே. அப்புறம் இங்கே போனால் தேவையில்லை, அங்கே போனால் தேவையில்லை, மைண்டே தோணாது, ஆசையே வராது. இதற்கு காஞ்சிபுரத்தை ஊரை சுற்றினாக்க என்னெல்லாமோ பண்ணிட்டு வரலாம், எத்தனை சாமான் பண்ணிட்டு வரலாம், அதெல்லாம் தோணவே தோணாது. அதனால அந்த அம்மாவுக்கு என்ன தோணிட்டு எப்போ பாரு நம்ம மடத்துக்கு போனோம்னா பெரியவாளை பார்க்கணும், அவள் பேசினா என்ன பண்ணா நேரம் ஆகிடுது, பஸ் பிடிச்சோம், அதனால கோவிலுக்கே போக முடியல. அதனால மடத்துக்கு போயிட்டு கோவிலுக்கு போனாலும் முடியல. அதனால இந்த கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் கடைசியாக மடத்துக்கு போகலாம் அப்படின்னு என்ன பண்ணா எயித்தாப்புல சின்ன காஞ்சிபுரம் பஸ் போட்டு நேரே ஏறினா வரதாரி கோவிலுக்கு போயிட்டா. உள்ள போனோடனே இடது பக்கம் போகலாம், புஷ்கரணியை போய் கேட்காதன்னு தலையில ப்ரொஃபஷன் பண்ணி என்னமோ தோணிட்டு இந்த வாங்கின அந்த திராட்சை பார்த்தா அதில் ஒரு நோட்டு முக்கி பையில போட்டு பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை தரிசனம் பண்ணா. நேராக அங்கேருந்து பார்த்தா இங்க ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பக்கம் ஒரு பஸ் இருந்தது. சரி நேராக அதில் ஏறினான். போனா ஏகாம்பரேஸ்வரர் அங்கே உள்ள போனா போகலாம். உடனே அந்த புஷ்கரணியையும் கைகால ப்ரொஃபஷன் பண்ணிட்டா நினைச்சிட்டு என்னமோ தோணிட்டு திருப்பி அதில் அதே கையில் போட்டா. இப்போ பெருமாளை பார்த்துட்டோம், சுவாமி அம்பாளையும் பார்த்துட்டா நேரம் நடைபெற்றது. காமாட்சி கோயிலுக்கு அந்த அங்கே எல்லாம் பார்த்துட்டு வெளியில் பேஷன் பண்ணிட்டு குழந்தை பார்த்தாடா. உடனே அதில் போய் புண்ணிய தீர்த்தம்னு தலையில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஸ்நானம் முக்கி இருந்தா கையில் போட்டுட்டா நேரம் இப்போ காஞ்சிபுரம் வந்தார் மடத்துக்கு. எல்லா சாமி இதை அந்த அம்மா சொன்னான். அதனால பெருமாள் கோயிலுக்கு போனேன், அங்கே கிருஷ்ணங்களை பார்த்துட்டு இதை பண்ணிட்டு பெருமாள்கிட்ட வேண்டினேன். எனக்கு பிக்ஷாந்தனம் பண்ணுறதுக்கெல்லாம் வசதி கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம வாய்ப்பு வர ஒரு கடத்தியான பெரிய வயத்தில் போச்சுன்னா நமக்கு பெரிய நம்ம குலமே உதாரணமா ஒரு சன்னியாசி வயிற்றுல ஒரு வாய் பிக்ஷம் போச்சுன்னா. அதனால பெருமாள்கிட்ட வேண்டிட்டேன். இதே வேண்டியதில் தான் ஏகாம்பரேஸ்வரர் வேண்டிட்டேன், அதே வேண்டியதில் தான் காமாட்சிக்கு வேண்டிட்டேன். 3 சாமியும் கைவிடல. வந்தோடனே பெரியவங்க எடுத்து வாயில் போட்டு விட்டாங்க. பார்த்தா இப்போ இவருக்கு வழி இருக்கு. அதை கூத்தே மண்ணை வெளியே சொல்ல ஒரு தனால 3 தனால போயிட்டு இதை சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த பஞ்சு சொல்லியுமே முக்கூரோட பஞ்சு என்ன இப்படியாச்சு கடைசியில் அசைவ அப்பா நம்ம ஆசையும் தாழ் வேறே தெரிவிச்சிட்டார். இவருக்கு என்ன ஒரு சருக்கணும்னு பார்த்தோம், நம்ம எதுக்கு ஒரு சரிக்கு காமிச்சிட்டாரு அப்படின்னா இது கிளைமேக்ஸ் இப்படி மாற்றி விட்டோம். அப்புறம் தான் வந்து யானைக்கு வேணா அடி செலுத்துவானோ இதுக்கு அடியே செலுத்தாது. இது எதுக்கு சொன்னீங்கன்னா அப்படி அசதி மரபியா கூட அவ ஒரு ஆச்சார குறைவாவோ இல்லை தர்ம விரோதமாவோ எப்படி நடந்துட்டாங்கிறதே கிடையாது. நடந்துட்டாங்கவே கிடையாது. இது 90 வயசு 100 வயசுனால வந்தன்னிலேருந்தே விடலாம். வந்தன்னிலேருந்தே விடலாம். 13 வயசு குழந்தை பீடத்துக்கு வந்திருக்கு. சந்திரமணிஷ பூஜை பண்ண போறார். மடத்தில் இந்த வித்வான்கள்லாம் இவருக்கு எல்லாம் சொல்லிக்கிறார். இவருதான் இந்த படத்துல இதை பார்த்துக்கிறேன் பண்ணுவார், அதை பார்த்துக்கிறேன் அவளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். புதுசாக ஆஃபீஸ் வந்ததாக பண்ணப்பட்ட ஆஃபீஸில் வித்வான் சொல்ல சந்திரமணிஷ பூஜை இது சாதாரண சுவாமி இல்லை, கடையில் வாங்கின நினைவால கைலாசத்திலேருந்து ஆதிசங்கர் பகவத்பாதர் கொண்டு வந்த சந்திரமணீஸ்வரர். இந்த சித்தாந்தம் மடம் அத்வைத மடம். அதனால பூஜை பண்றது இந்த பூஜை பண்ற சாமி வேற இல்லை, நாம வேற இல்லைங்கிற பாவத்தில் பண்ணணும். அப்படித்தானே நாம சொல்லிக்கொண்ட ஏவோ தேவாலய ஜீவோ குலோ தேவா இதே அஜான நிர்மாலியம் சோகம் பாவேன பூஜையே அப்படின்னு அந்த பாவத்தில் பூஜை
இப்பதான் மழையடிச்சுன்னு சுவாமிகளாக வந்து உட்கார்ந்து வச்சிருக்கு, என்ன பதில் சொல்லணும்? அப்படியே அப்படியே பார்க்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன்னு தானே சொல்லணும். சொல்றவர பெரிய வித்வான். ஆனா இந்த 11 வயசு குழந்தையோட ரிப்ளை என்ன தெரியுமா? உடனே அவர்கிட்ட கேட்கிறா, அது பூஜை பண்றதை மட்டும்தானா? மகாபரிமாஸ்மிங்கிற பாவம் அந்த அத்வைத போதி மகாவாக்கிய அனுபவம் வெறும் பூஜை பண்றதை மட்டும் விசிட்டிங் ஹவர்ஸ் வரும். காலையில் 6 to 7 வரும், ஈவினிங் 5 to 6 ஏதாவது டைம் அவுட் வருமா? அந்த சந்திரமௌலீஸ்வரர் வேலையில நாம வேலையில அப்படிங்கிற இந்த அத்வைத அனுபூதி பாவங்கிறது பூஜை பண்றதை மட்டும்தானா இருக்கணும்? அதுதான் கேள்வி கேட்கிறார், பூஜை பண்றதை மட்டும்தானா அப்படின்னு. அவர் என்ன பேர் சொல்லுங்க, கன்னத்துல போட்டு இன்னமே இங்க வந்து பேச மாட்டேன். இது சரி, டே 1லேருந்து ஆரம்பிச்சு எண்ணியா இருந்தாலும் சரி, வாய்ஸ் முழுக்கதும் ஒரு விஷயம் அப்படின்னா அதை எடுத்துட்டா அதை எந்த அளவுக்கு கிளாரிட்டி புரிஞ்சுக்கணும். இந்த கிளாரிட்டி இருந்துருக்குன்னா நம்ம அப்புறம் பர்ஃபெக்ஷனுக்கு தாமே வந்து நமக்கு ஒரு விஷயத்துல எங்க பேசுறாங்க, எதனால தப்பு நடக்குதுன்னு சரியான நம்ம விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, புரிஞ்சுக்கல. அது புரிஞ்சுக்கணும்னாலே ஸ்ரத்த தானே வரும். நீங்க எத்தனையோ நல்ல விஷயம் கற்றுக்கிறோம், பண்றோம், அதெல்லாம் பண்றோம்னா எதனால அப்படின்னு அதோட அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நல்ல கிளாரிட்டி வந்துருக்கு, அதனால ஆசை தானே வந்து ஸ்ரத்த வருது. வந்துருக்குன்னா அப்புறம் நமக்கு நேரமா காலமா எதை பத்தி கவலை இல்லை, இந்த பண்ணியே தீரணும் அப்படின்னு வந்துருக்கு. இதைத்தான் பெரியவா 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 அப்படிங்கிறத நான் எடுத்துட்டு என்ன உள்ளுக்குள்ள இதெல்லாம் தான் அவரை பெரியவராக்கணும். இதுதான் வள்ளுவர் சொல்ல, வாழ்வாங்கு வாழ்வான் கையெழுத்து. இந்த உலகத்துல நீ என்ன உன்னோட ரோல் என்ன, உனக்கு என்ன சொல்லியிருக்கு, உன்னோட தர்மம் என்ன, அதை நீ முதல்ல என்ன பண்ணுன்னா அதை பர்ஃபெக்டா பண்ணிடும். அதுக்கப்புறம் உலகம் வந்த அதைத்தான் பெரியவா அந்த சந்தர்ப்பங்களை சொல்லவே சொல்லியிருக்கேன். தெய்வத்தின் வருடம் நடுப்புற சார் எதுக்காக பீடத்தை போட்டு எங்களை உட்காந்து வச்சுருக்கா? இதெல்லாம் சொல்றதுக்கு தான், இதெல்லாம் பண்றதுக்கு தான், பண்ணி காமிக்கிறதுக்கு தான், சொல்றதுக்கு தான். அதையும் சொல்ல நீங்க கேட்பேடோ கேட்க மாட்டேடோ சொல்ல வேண்டியது என் கடமை. ஏன்னா ஒரு குரு ஆச்சாரியன் நம்ம சொல்ல நீ சொல்லியிருந்தா கேட்கணும் சார், நீங்க ஏன் சொல்லலன்னு வேணா திருப்பிடுவோம். நீங்க அன்னைக்கே சொல்லியிருக்கணும், அந்த வார்த்தையை நீங்க சொல்லியிருந்தா சன்னியாசனம் பண்ணு சொல்லியிருந்தா நாம நீங்க ஏன் பொருள் போறதே அவனுக்கு தெரியாதோ, சன்னியாசனம் பண்றதுக்கு தான் பொருள் போறதுன்னு திருப்பிடுவாரு. அதனாலதான் பெரிய சொல்றேன், நான் சொல்றது சொல்றேன். அதை விட ஆச்சரியம் மயிலாப்பூர்ல இருந்தா சொன்னேனே அந்த 57 to 59 தான் தெய்வத்தின் குரல் பொழிஞ்சதுல 90% அதுதான். ஏன்னா டெய்லி உபன்யாசம் ஒரு வச்சிருந்தா அந்த ரீசன் சொல்லலாம். நான் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச தர்மத்தெல்லாம் உங்களெல்லாம் சொல்றதுக்கு தானே எனக்கு ஆச்சாரிய உட்காந்து வச்சிருக்கா. சொல்லணும், குருங்கிற ஸ்தானத்துக்கு சிஷ்யாவுக்கு நல்லதை எடுத்து சொல்றதுதான். இப்படி ஊருக்குள்ள போய் சொல்லணும்னு தான் நினைச்சிருந்தேன். முதல்ல நான் அந்த பட்டணத்துக்கு வரப்ப வியூ பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஆச்சாரத்துக்கு இதெல்லாம் சரியா வருமோ வராதோன்னு. அப்புறம் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, எனக்கு கிராமங்கள் இருக்கிறத விட இங்க என்ன சொல்லிமா பண்ணனாலும் தோன்றது. அப்படிதான் வசதி இருந்தது. அப்புறம் தான் தோணிட்டு 1000 இடங்கள் தான் கூட இருக்கும். அப்புறம் தோணிட்டு இனிமே நமக்கு தெரிஞ்ச நல்லதை இனிமே ஒரு கிராமமா 10 பேருக்கா போய் சொல்றதுக்கு ஏதோ 1000 கிராமம் இங்க சேர்ந்தாப்புல இருக்கா, அத்தனை பேர் இங்க இருக்கா, இங்க சொல்லிட்டாங்க இத்தனை பேர் நம்ம ஆசா ரீச் ஆகுமே. அதனாலதான் நான் இனிமே சொல்லணுங்கிறதுக்காக இங்க உபன்யாசம் ஆரம்பிச்சேன். இப்படி உங்களுக்கு சொல்ல போகணும்னு ஆரம்பிச்சு எனக்கு என்ன ஆயிடுதுங்க, நாளைக்கு என்ன சொல்றதுன்னு நான் முதல் நாளே படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்களா ஆயிடுது. அதனால என்ன ஆச்சு, பரஸ்பரம் உங்களுக்கு நான் தானே சொல்றதுனால உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது, உங்களுக்கு விஷயம் புதுசா சொல்லணும்னு இருக்கா நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்.
சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம் கிடைச்சது. ஆனால் ஒரு பிரார்த்தனை என்ன அப்படின்னா, தெளிவா இங்கே இருந்து இந்த நாள் வந்து இங்கே பார்த்துருக்கா, இந்த சூழ்நிலை ஒரு இடத்துல போய் இருந்து பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல எது முடியும் எது முடியாது, எது கிடைக்கிறது எது கிடைக்கலன்னு தெரியும். நம்ம எங்கேயோ உட்காந்து சொல்லிடலாம், அந்த வாங்கி எக்ஸ்ட் பண்ணுங்க, இந்த வாங்கி எக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அதை போய் பார்த்தான்னா தெரியும். அதனால தெளிவா இங்க இருந்து பார்த்துருக்கா. அதனால இந்த சூழ்நிலைக்கு, இந்த இடத்துக்கு, இந்த காலகட்டத்துக்கு என்னென்ன முடியும் முடியாதுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இதுக்கு ஏற்றாப்புல இந்த சாஸ்திரத்தெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஆல்டர் பண்ணி கொடுத்துட்டு போனா தேவையில்லை. இப்படி ஒரு பிரார்த்தனை பெரியவாழ்வான் வந்தது. கடைசியில மைக்கு பிடிச்சு சொன்னா, நான் இத்தனை கூட்டத்தை பார்த்துட்டு எல்லாரும் சொன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகுமேன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். இப்பதான் சொல்றது ஏண்டாப்பா சொன்னோம்னு இருக்கு. காரணம் என்னென்ன, இத்தனை நாள் உங்களுக்குலாம் தெரியாத எது நல்லது எது கெட்டது எது ஆச்சாரம் எதாவது ஆச்சாரம் தெரியாத இருந்தது. அதனால எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெரியாத பண்ணினா அதுக்கு தோஷம் கிடையாது. அதனால நீங்க தெரியல பண்ணல. இப்போ நான் வந்து என்ன உங்களுக்கு தெரிய வச்சுட்டேன், தெரிய வச்சுட்டு ஆனா நீங்க சொல்றதுலேயே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரே ஐடியா என்ன பண்ணிட்டாங்க, வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. சுவாமிகளே நீங்க சொல்றதெல்லாம் நன்னா இருக்கு, ஆனா நாங்க பண்ண மாட்டோம், நாங்க பண்றதால ஆர்கனைட் பண்ணி கொடுங்க, நீ சொல்றத பண்ண முடியாது ஏங்கிறது அர்த்தம். யோ நீ சொன்னாலும் பண்ண முடியாது, நான் பண்றாப்புல தான் சொல்லு. இப்போ என்ன ஆயிடுதுன்னு உங்களை தோஷத்துக்கு ஆளாகிறதா ஆயிடுச்சு. இதெல்லாம் தெரியல பண்ணலன்னு இருந்தது. இப்ப நான் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு பண்ணலைன்னா, தெரிஞ்சதை பண்ணலைன்னா, அது ஒரு வார்த்தையை கேட்கலைன்னா பெரிய தோஷம். அதனால இப்போ வருத்தமா இருக்கு, உங்களெல்லாம் தோஷத்துக்கு ஆளாகிட்டேன். இத்தனை நாள் என்னை கூப்பிட்டு வச்சு உட்காந்து வச்சு எனக்கு சாத்தியம் போட்டு எல்லாம் பண்ணினதுக்கு நான் உங்களுக்கு என்ன திருப்பி பிரதிவாரம் பண்ணிக்கேன்னு இப்படி ஒரு காரியம். அச்சா இப்படி சொன்ன மேடையில் இப்போ என்னன்னா ஏண்டாம் நம்ம வாய்ப்பு வந்தோம்னு இவர் இப்படி வருத்தப்பட முடியுமா பண்ணிட்டுமே, அதுவும் போற சமயத்தில் உடனே அடுத்தது இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2. இவள் என்ன சொன்னா, உங்களுக்கு தெரியுது எங்க நிலைமை, உங்களை மாதிரி விஷயம் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கா அந்த காலகட்டத்துக்கு. இந்த காலகட்டத்துக்கு நீங்களும் அந்த விஷயத்துக்குரியது தான். அதனால என்ன சாஸ்திரத்தை ஆல்பம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கிறா. நான் உடனே கேட்கிறேன், நீங்க வேணா எனக்கு பெருசா நினைச்சுன்னா என்ன பண்ணலாம், ஆத்தரைஸ் பண்ணலாம். ஆனா அந்த சாஸ்திரத்தை இப்படி ஆல்பம் பண்றதுக்கு என்ன வேற யாரும் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கா. அந்த ரிலேட்டா பண்ணால என்ன சுவாமியை நாம இன்னைக்கு எழுதுறோம், அப்புறம் நீ வேணா அதே மாதிரி எழுதுறோம் வழிபட்டு கொடுத்துருக்காடா. இது சனாதன தர்மம். அதனால இதெல்லாம் யார் பண்ணினா யார் எழுதினான்றதே இல்லை. அது அத்தனை ஈஸ்வரனோட ஆணை. நிஜாஜ்ஞா ரூபநிகமா 2வது சமச்சது வேதம்ங்கிற உருவத்தில் உண்மையான ஆணையை பிறப்பித்தவள். சாதாரண மனுஷன் எந்த நன்மச்சராச்சரத்தையும் படைச்சிருக்காலும் அவ போட்ட ஆணை, அவ போட்ட ஆணை மாதத்துக்கு எவனுக்கு ரைட் இருக்கு? ரைட் கிடையாது. அதனால நீங்க வேணா என்ன பெரிய விஷயத்துலயுமா வச்சுட்டு ஆர்டர் பண்ணித்தான்னு சொல்லலாம். ஆனா எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. நீங்க நினைக்கிறாங்க நான் இல்லை, அந்த பவர் எனக்கு இல்லை, மாற்ற முடியாது. அப்படி மாத்திட்டா என்ன இன்னைக்கு நீங்களாம் என் சிஷியான்னு நீங்க சொல்லிட்டு நான் மாத்துவேன். நாளைக்கு என்ன மாதிரி இன்னொருத்தர் வந்தான்னா அவ சிஷியா அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் உடனே நான் மாத்தினதுல இன்னும் டைவர்ட் பண்ணலாம். இப்படி ஒத்தரா பண்ண ஆரம்பிச்சா கடைசியில் என்ன வெறும் டைவர்ட் பண்ணதுதான் நிச்சயமா இருக்க ஒரிஜினல் இருக்காது. ஏன்னா பார்லிமெண்ட் சட்டமா அரசியல் சாசனமா அன்னைக்கு ஒரு போட்டு அமெண்ட்மெண்ட் போறதுக்கு இது சாஸ்திரம் அவ்வாறு கொடுத்தது. ஈஸ்வர ஆணை. அவரை தவிர அவளை தவிர உத்தரவையும் கேட்க முடியாது.
அப்படி ஆச்சார் பாயிண்ட் நம்பர் 3 இதையும் சொல்லிட்டா அவ பாவம் ஏதோ மனசுல இறக்கத்தோட ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு தான் இவங்க பிரார்த்தனை பண்ணியிருக்கா. அதுக்கு இப்படி ஒரு ஹார்ஷா பதில் சொல்றோம் இறக்கம் போல உடனே சொல்றா. அதுதான் தெரியும். இப்படி சொல்லிட்டு எழுந்து போயிட்டாங்க. பண்ணா வந்தோ பண்ணலைன்னா நான் சொல்றேன் கிடக்கு சொல்லிட்டேன். கேட்டா கேட்க என்ன போனீங்க எதுன்னு போல போகுது. உடனே சொல்றா. அதனால இப்ப சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் இனிமே நீங்கள்லாம் கேட்கறதுக்கு சக்தி வராம நான் சொல்லணும்னு சந்திரமொழீஸ்வரன் நீங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க. இனிமே நம்மளாம் கேட்கிறாப்ப கேட்கிற சக்தி சொல்றாப்ப இவர் நமக்கு உபதேசம் பண்ணோம்னு சந்திரமொழீஸ்வரத்தை யார் பிரார்த்தனை பண்ணணும்? நீங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணணும். யாராலையான இறக்க முடியுமா? இப்படி கீழே அதான் நிறைமொழி மாந்தர். இதெல்லாம் எதுக்கா சொன்னீங்கன்னா ஒண்ணு வேண்டாம், அந்த வள்ளுவரோட இந்த குரலுக்கு வச்சுட்டே பெரியவா சரித்திரத்தை பார்த்தாலே தெரியும். திருக்குறள் எவ்வளவு சத்தியம், அதுக்கு ஒரு வாழ்ந்த உதாரணமா ஒரு உதாரண புருஷரா எப்படி தெரியவாங்க ஒரு எப்படி இருந்திருக்கு சொல்ற. அதனால நீங்க நான் சொல்றது கேட்கிறாப்புல உங்களுக்குலாம் வரணும். அதுக்கு அந்த சக்தி என்னோட வார்த்தைக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கன்னா சந்திரமணீஸ்வரர் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நம்ம பார்வதியிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம். இதான் தெரியும். அதான் தெரியும். இப்படி எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு தான் போகணும். ஒரு வழியும் இல்லை. ஏன் பண்ணாங்க? தாயின் சிறந்த தயாவான தத்துவனே. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஒன்று சொல்லணும், கேட்க முடியல அப்படின்னாக்க உடனே சரி போனா போ அப்புறம் பார்த்துக்கலாம் தான். இதான அம்மாவோட குணம். யாரான சொல்லுவாடா இந்த அம்மா சொல்ல நான் சொல்ல கேட்கல ஒரு பய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாடா? சொல்ல மாட்டான். சொல்ல அதையே தான் பெரியவாள். எந்த ஒரு விஷயத்திலையும் நல்லா தெரியும். அவ சொல்றது நம்மளால கேட்க முடியாது கேட்கலன்னு தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய அதான் தெய்வத்துக்கு சொன்னா. அதனால உங்களால என்ன முடியும் முடியாதுங்கிறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியத்தான் தெரியும். ஆனா சொல்ல வேண்டியது என் கடமை சொல்றேன். அதுல எவ்வளவு நீங்க கடைபிடிக்கிறீங்களோ அதுக்கு அம்பாடு நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படிங்கிற. ஏன்னா பரீட்சை டஃபா இருக்குன்னு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவருக்கு தெரியாதோ, இதுக்கு ஆன்சர் பண்றது கஷ்டம்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சுதானே கொடுக்குறார். அப்புறம் என்ன அப்படி கொடுத்தா கூட வேல்யூவேஷன் போது அங்க காமிக்கிறார் கன்செஷன். போனால் 2 மார்க் கூட போடுது, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினா கூட பரவாயில்ல அட்மிட் பண்ணி சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி தான் குரு சிஷ்யா பகவான் பக்தனை என்ன அப்படின்னா நான் எதை பண்ணினாலும் அத்தனைக்கு மேலேயும் அப்புறம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அது என்ன லாஜிக் சொல்லு? இதான் அப்படிதான் அந்த பெரியவா எப்பவும் யாரையும் இவா நான் சொன்ன கேட்கல இந்த மாதிரி குறையே கிடையாது. எல்லாத்துக்கும் தானே தான் ஏன்னா எல்லாத்துக்கும் பிரமாணம் இல்லாதையும் பேச மாட்டேன். கேட்டாக்க உடனே சொல்லலாம். இவர் ஜெகத்குருன்னு சொன்னது சில பேருக்கு பிடிக்கல. அதை எப்படி நீ ஜெகத்குருன்னு டைட்டில் கொடுக்கலாம்? ஜெகத்குருன்னா உலகம் முழுக்க உனக்கு குருவா எடுத்துக்கணும். நீ டைட்டில் கொடுத்தா ஒருத்தர் நாங்களே எடுக்க மாட்டாங்க. அதுக்கு சொல்ல தெரியும். அப்போ சொல்றது அதுக்கு அவளுக்கு வியாக்கியானம் வித்வான் சொன்னது எடுத்துனாலும் சொன்னா நான் உலகமே தான் ஜெகத்குருன்னா ஜெகத்துக்கு நான் குருங்கிற அர்த்தத்தில் எடுத்துல ஜெகமே குரு. இந்த உலகமே குருன்னு தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த உலகத்தை பார்த்து கத்துக்கிறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. அப்படிதான் சொல்ல ஒரு எறும்பை பார்த்து கத்துக்கலாம். கியூல போனாக்க எப்படி இருக்கு படத்துல போய் பார்க்கறது பிரசாதம் பெரியவாட்ட பிரசாதம்னா அவளை விதிச்சு தள்ளி அவளை கீழே தள்ளாத போலதான். அவர் தான் பக்கு பக்கு நம்மளை பார்த்தா வயிற்று முடிய கிடைக்கணும். இன்னைக்கு என்ன
எங்கேயாவது ஒரு டிசிப்ளின் இருக்கும் நமக்கு, நம்மளால முடியறதா? அதாவது குறை சொல்லலை, அவளை பார்த்தோன்னா பொங்கிட்டு வருது, அந்த பிரேம பொங்கிட்டு வருது. அது வந்து நமக்கு அப்போ உணர்ச்சி வச்சுப்பட்டு பண்றோம், அது வாசனம் தான், பக்தாவோட பக்தி தான். அது இருந்தா கூட அந்த பக்தியா இருந்தாலும் ஒரு அழகா டிசிப்ளினா இருக்கலாமே, இருந்தா இன்னும் அழகா. அது இல்லை, அதுதான் சொல்றாங்க, நான் அத்தனை பேருக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டு தான் போவேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் பெரியவாளோட வார்த்தை. பெரியவா அத்தனை பேருக்கு முதல்ல அடிந்து ஆரம்பிச்சு கடைசியில என்ன யாரும் பாக்கி இருக்கான்னு பார்த்துட்டு தான் முதல் நீங்கள் விட்டு உள்ள போவார். அதுக்கப்புறம் தான் இவங்க போய் சாப்பிட போவார். நான் வந்த அத்தனை பேருக்கு எங்கேயாவது தீர்த்தம் கொடுத்துட்டு தான் போவேன்னு தெரியும். ஆனா கூட தினம் என்னென்ன அந்த கொடுக்க ஆரம்பிக்கிறதே ஒரு அமக்களம் பார்க்கும். அது என்ன, அந்த அமக்களத்துல வாங்கின சந்திரமணீஸ்வர தீர்த்தத்தை கீழே போட்டினதான் மிச்சம். எனக்கா உனக்கா எனக்கா உனக்கா. இவா மினர்வா காலேஜ் எக்மோர் இருந்து அங்க கேம்ப்ல இருக்கா, தீர்த்தம் கொடுக்குறா. எப்பொழுதுமே ஜாபனம் நடக்கும். வித்யார்த்தி நாராயணன் கூட இருந்தார். ஒரு படத்துல சம்பிரதாயம் முதல்ல தீர்த்தத்தை தெளிவா எடுத்துட்டு அப்புறம் இந்த நியம பிராமணான சந்திரமணீஸ்வர ஸ்வரூபஸ்ய பிராமண சேவாசம் திருப்பட சுந்தரி ஸ்வரூபஸ்ய சுவாசனை தீவாடெல்லாம் கொடுத்து அவன் முன்னால ஆரத்துக்கு போய் அவ சாப்பிட்டதுக்கு தான் தெரியல அபிஷேகம் கொடுத்துட்டு படத்துல பூஜை கை 2 மணி நேரம் கொடுத்து அடுத்தது அன்னைக்கு பிக்ஷாவந்தனம், யாரோ பிக்ஷாவந்தனக்காரர்களுக்கு தீர்த்தம் கொடுக்கறது, கொடுத்துட்டு ஒரு அப்படியே கொடுக்கறது அப்படின்னு ஒரே கடன் நடக்குது. அதனால என்ன பண்ண பெரியவா கண்ட்ரோல் பண்ண, அதனால என்ன பண்ண ஒரு இடத்துல நெஞ்சு போட்டுட்டு இந்த பிக்ஷாக்காரனா இந்த பக்கம் வாங்கும், பக்தானா இந்த பக்கம் வாங்கும் அப்படின்னு. உடனே பெரியவா பார்த்தா அவர் வாத்தியார் வந்து நெஞ்சு மேலே என்ன சொன்ன சொல்லு அப்படின்னா, பிக்ஷக்காரனா இந்த பக்கம் வாங்கும், பக்தாரனா அந்த பக்கம் வாங்கும் அப்படின்னா. உடனே பெரியவா அப்ப நான் தான் அந்த பக்கம் போகணும் அப்படின்னா. ஏன்னா பிக்ஷக்காரனா இந்த பக்கம் வாங்கும் அப்படின்னா சம்ஸ்கிருதம் எல்லாருக்கும் தெரியாதது நல்லதா இருக்கு. என்ன இது அப்படியே தமிழகத்தை பண்ணாங்க, பிக்ஷக்காரன் பிச்சைக்காரனா இந்த பக்கம் அம்மா கொடுத்தோம். பிக்ஷக்காரன் அப்படின்னா என்ன, பிச்சைக்காரன். பிச்சைக்காரனா இந்த பக்கம் வாங்கினா பெரிய கஷ்டம். நீ அவனா கோடீஸ்வரன்டா பாவம், நீ சம்ஸ்கிருதத்தில் சொன்னா அவனோட கை கட்டி நீ இந்த பக்கம் வரையும் வர, அவனும் பிச்சைக்காரன், நானும் பிச்சைக்காரன், எனக்கு பிச்சை போட அந்த படக்காரன் அவள் நான் தான் தானே போகணும் நின்று. அப்புறம் என்ன சொன்னேன் அப்படின்னு, பக்தர்னா இந்த பக்கம், அப்ப அவனா பக்தா இல்லை தெரியாது. இப்போ விஷகாரனா பக்தம் இல்லையா அப்புறம் சொல்ல பகவத் பதார்த்த சன்னதியில அவா இவா இல்லை, நீ நான் அத்தனை பேரும் பக்தாதான் சிஷ்யாதான். அவர் சன்னதியில அத்தனை பேரும் பக்தாதான் சிஷ்யாதான். அப்பதான் சொல்றது அத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை கூட இருந்தாலும் அத்தனை பேருக்கு நான் தீர்த்தம் கொடுத்துட்டு தான் போவேன்னு தெரியும். அது என்னமோ தெரியல, இதை ஆரம்பிச்சாக்க இந்த புத்தா இருக்குதுனோ இது தான். இதேதான் 82 வருஷம் இதே தான் பார்த்துருந்தாரு. இந்த புத்தெல்லாம் தான் தினம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். போய் பாருங்க கஞ்சி கொடுக்குற அவ படுற கஷ்டம். இதுக்காக தான் அவளுக்கு கோயில் தான் கட்டிக்கணும். அது என்ன ஒரு பொறுமை, அசாத்திய பொறுமை. நமக்கு 2 பேருக்கு 4 பேர் வந்து பேசினாலே தலைவலி வந்துடுறது. கதை சாதிக்கிறோம், இந்த பண்ணணும் வரவா ஒத்தனாலும் சந்தோஷமா ரொம்ப நல்லா இருப்பா. நிறைய இன்க்ரிமெண்ட் இருந்தது, நிறைய ஆத்துல கல்யாணமா இருக்கும். யாராலும் எதாவது சொல்லி நம்ம காரியம் போகணும்னு போதே 3 எடுத்தது தான். இது இல்லை வேணும், குழந்தைங்க இல்லை, நல்லா கல்யாணம் எடுத்து குழந்தை
இதே இந்த ஊரம் அழுத்து விடாத நமக்கு நம்ம வீட்டுக்கு இருக்க கஷ்டத்தை கேட்டாலே நமக்கே அதுலேருந்து வந்து எல்லாம் யாரையா விடாதானே இப்போ விட இதேதான் கஷ்டப்படாது அடிப்போம். இங்க கேட்கறா முழுக்கலும் இதேதான். எங்கேயான அவளோட மூஞ்சியில ஒரு மூஞ்சியிலான ஏதாவது ஒரு குறிப்பு தெரியுதா? ஐயோ எனக்கு என்னையான என் தலை எடுத்து போராடிக்கிறது தெரியல அப்படின்னு மனசா சிரிச்சு கேட்டுருக்காங்கன்னா அது அமானுஷ சக்தி இல்லாத மனுஷனா இருக்க முடியுமா? மனுஷால அப்படின்னா முடியவே முடியாது. என்னதான் சாமர்த்தியமா இருந்தாலும் வெட்டிக்காரடா இருந்தாலும் இதைத்தான் சொல்லலாம். அதனால பண்ண அதுக்காக என்ன எழுதினாடா கோச்சினாடா இல்லை கோச்சு எதுக்கு நாம என்ன பண்றோமோ அதைத்தான் நம்ம ரசிச்சாரே வெளிய அவர் பண்றத ரசிக்கிறதுக்கு நாம எத்தனை பேர் போனோம்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பிரதோஷ மாமா மாதிரி ஒரு சில பக்தர்கள் மாமா சொல்லிட்டே இருப்பார், நீ ஒண்ணும் பண்ண என்ன நீ சொல்லி என்ன தெரியும் அவருக்கு? அவர் விசாரிக்காத அவன் மரத்துக்குள்ள விட்டுருவாடு. ஏதோ ஒரு நாட்டுக்கு போறதுக்கே விசாரம் பண்ணா எனக்கு அங்க இருக்கிற தலைவன் அப்புறம் பண்ணாதான் போக முடியுங்கிறது. இப்பேற்பட்ட சம்ஸ்தானம் ஆன்மீக ராஜ்யம், ஸ்பிரிச்சுவல் ராஜ்யம். அதுக்குள்ள போனோம்னா அந்த தலைவர் விசாரம் கொடுத்தாத அப்புறம் அதையும் அவன் உள்ளுக்குள்ள தட்டிடும். அது கொண்டு முடியாது. அப்படி அவா சங்கல்பம் பண்ணி அவா நம்மளை காட்டணும்னு நினைச்சுதானே நம்ம போயிருக்கோம். அப்படிங்கிறது அப்புறம் நான் வந்திருக்கேன் காமிச்சு பண்ணேன். அதனாலதான் எங்கேயோ யாரோ நின்னா கூட அவளுக்கு எப்படி தெரியுதுன்னா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கே ஒண்ணும் இல்லை. அவளுக்கு அதுதான் தெரியும், அதுதான் தெரியும். அப்படி அவ சந்தர்ப்பம் அவ கிருபையில வந்து நம்ம அங்க போறோம் அப்படின்னா நம்மளால இதுதான் பிரதோஷம். அதனால நீ சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும், நீ பிரார்த்தனை பண்ணிதான் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணும் இல்லை, நீ போய் நெல்லு அப்சர்வ் பண்ணு. அவள எப்படி ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கு அப்படியே சொக்க கிருஷ்ணரை பார்த்து என்ன மயங்கினான். அத்தனை பேரும் என்ன எல்லாருமே குழந்தை இல்லாத வீட்டிலேயே இருந்தா இல்லையே, அத்தனை பேருக்கும் குழந்தை இருந்தது, அத்தனை கோவிலுக்கும் எல்லா குழந்தைகளும் இருந்தது. என்ன பண்ண அவங்களோட லட்சணமே வாழாத ரசிக்கலாம் இருந்தது. பானையை உடைச்சானா, எனவே பாலை கொட்டினானா, தெய்வ கொட்டினானா, எதை பண்ணினாலும் ரசிக்கிறார்கள். பாவத்தை சொல்லுவார் திருஷனா சொன்னா கேட்பாரு. பாரத்துக்கு அடுப்புல வச்சானா யசோதை வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க கோவியை, உள்ள எத்தனை அயோக்கியம் பண்ணாங்க கோவியோ. பாரத்துக்கு அடுப்புல வச்சா கறந்தவா காய்ச்சலுக்கு மூட்டணும்னா அடுப்புல வைக்கணும். குச்சியை வச்சா மேட்ச் பாக்ஸ் இல்லை. அதை வாங்கறதுக்கு என்ன பண்ணாலும் அடுத்தாளுக்கு போனான். அதுக்கு என்ன பண்ணினா ஒரு பயம், நம்ம வச்சுட்டு அந்த போனானே இவங்கெல்லாம் வந்து உங்களோட கால் வச்சுக்க போறானோங்கிறதுக்காக இவரோட பொண்ணை தூக்கி காலுக்கு வச்சுட்டு போனான். அடுத்த கடியில திவ்யேஷோ அசே பொண்ணை போய் வாங்கினான்னு சொல்லாதோ, மேட்ச் பாக்ஸ் இது இருக்காதோ, இதுக்கும் சேர்த்து பண்ணிட்டு மெனக்கிட்டு பொண்ணை காவலுக்கு வச்சுட்டு இவ போனான். வெட்டிக்கார அம்மா தான் இன்னும் சின்ன குழந்தைகள் தான் வேலை வாங்கணும். கூடி போய் எடுத்து மேட்ச் பாக்ஸ் வாங்கிட்டு நீ இங்கே பார்த்துக்கோ, இந்த திருடம் விட்டுருவோம் முடிச்சுக்குவோம், நாங்கள் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு இவ போனான்னா இவ அண்ணனை போனாங்களே வந்துட்டாங்க. வந்தவன் என்ன பண்ணான்னு இந்த குழந்தைய பார்த்தா பொண்ணை பார்த்து அவள்கிட்ட என்ன பண்ணினா ஏதோ அந்த ஜாபெல்லாம் பண்ணி இது பண்ணினா அது வேண்டி வந்து அப்படியோ அப்படியான்னு இப்படியே பண்ணிட்டு அவ நெருப்புட்டி வாங்கிட்டு நின்று பாலத்திலையும் காலி அடுப்புல வச்சுது. என்னென்ன இது பொண்ணு பார்த்துக்கோதான் நினைவிடையும் அவன் பிடிக்காத பார்த்துக்கோன்னு சொல்லலையா. இப்படி தான் வேடிக்கை விடணும்.
இதை வந்து என்ன யசோதை சொன்னாங்க, தினம் சும்மா வந்து பார்வைக்கு சும்மா வேண்டாம் ஃபாஸ்ட் கேஸ்லாம் போட்டீங்கன்னா போக முடியும். அதனால என்ன பண்ணுங்க, கையும் கடமை பிடிச்சி எடுத்துருவா, அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு. சரி கையும் கடவுமா எடுத்துட்டு பாலை தூக்குமா, அப்பதான் எடுத்துட்டு போகலாம்னா இவன் வரதுக்குள்ளே இவன் பாலை பிடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு வச்சுட்டான். அது விஷயம் என்ன வேறு சொல்லு, இவன் போனவங்க அடுத்தாத்துல போய் மேட்ச் பாக்ஸ் வாங்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும். இவன் என்ன பண்ணான்னு போகிறான், அங்கே போனோன்னு வெறுடி நேற்று போன ஆளையே காணும். இந்த மாமியார் இருக்கிறது இல்லையா, இப்படின்னா வம்பு பேச இடத்துல என்ன ஆயிடுதுன்னு அப்புறம் 1/2 மணி கழிச்சு மேட்ச் பாக்ஸ் வாங்கி வந்தா போராதாருக்கு பரவாயில்ல பிடிக்க அப்புறம் எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கும். இதை மாதிரி போகும் அப்படின்னு இது எப்படி சொல்றீங்கன்னா, இப்படி அவர் என்னமோ விஷயம் தான் பண்ணினா, என்னமோ தான் பண்ணினா, பானையை உடைச்சான், எந்த பண்ணினா கூட ஒரு திருடுற தேவத்தை பண்ணினா இது மாதிரி விஷயத்தை யாராலும் ரசிக்க முடியுமா? அதுவும் அடுத்தாலும் குழந்தை பண்ணா, நம்ம குழந்தை பண்ணாலே நமக்கு பொறுப்பு இல்லை, ஓகே 2 சாதனம் வரும். அதுவும் அடுத்த வீட்டு குழந்தை பண்ணிங்கன்னா சாதனம். ஆனா அந்த மாதிரி உங்களுக்கு ரசிச்சாங்க பண்ணி நம்ம வேற ஒன்றும் இல்லையா, விஷமம் பண்ணினாலும் அவன் தான் அது பண்ணான். அவன் யாருன்னு எப்படி அடுத்த விஷமத்தை ஒருத்தரால எப்படி ரசிக்க முடிஞ்சது, சலிச்சு முடிஞ்சது, அப்படி பண்ணி நம்ம வேற யாரும் இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க அந்தர்யாமியான அவனே தான் இங்க உள்ளேயும் இருக்கான். அதனால நம்ம பண்றதை நம்மளே ரசிக்காத வேற யாரும் ரசிப்பா. உருவம் வேணா மாறி இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபம் அதுதானே. அதுதான் இது என்னென்ன அந்த பகவத் சன்னதியில இந்த அனுபவம் தானே வந்து வருது. இவாள்லாம் அவன் படிச்சவாள்லாம் இல்லை, இடையர்கள் தான். அவனும் இதெல்லாம் பண்ணி காமிச்சுதான் அவளை மாற்றணுங்கிறது வரல. அதுக்கப்புறம் பின்னால 18 அத்தியாயத்தை வச்சு போறது. அந்த அத்தியாயத்தை சொல்றதுக்கு முன்னாலே இந்த அனுபவமா கொடுத்தார். அந்த ஒருத்தனுக்கு தான் உபதேசம் பண்ணது சொல்ல வேண்டியிருந்தது, மற்றவாளுக்கு சொல்லாதே. இது இப்படிதான் கிடைச்சிருக்கு, நமக்கு பெரிய அத்வைத அனுபூதினே தெரியாத அனுபவிக்க முடியுமா இருந்தது. இதேதான் பெரியவாள், இதுதான் நம்ம சொல்றாங்க. அங்க போனா நாம பண்ற காரியத்தை தான் அவ பண்றாங்கிறது இருக்கட்டும், ஆனா நாம பண்றது அவ நம்மளுக்கு தான் சத்தியாவனம் பண்றோம், மூக்க பிடிச்சுக்கிறோம், ஆச்சமனம் பண்றோம். தெளிவா ஆச்சமனம் பண்ற வீடியோ வருது, அப்ப தெரியும் நம்ம பண்றதா ஆச்சமனமா அது எதிராயிட்டு அது வேலை என்னென்ன அந்த அடியே காயம் வாய்ப்புட்டே போகாத இடத்தையும் நேரத்தில் வேஷ்டியில் கொட்டிட்டு எதிர்த்து சொல்லு. அமெரிக்காலேருந்து வந்தா வந்து பூனல் பண்ண ஆச்சமனம் பண்ணாங்கன்னா உதவியோடு வாய விட்டுக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அமெரிக்காவில் ஸ்கூல்லேயே என்ன பழக்கம் அச்சுதாயமாக விஷயம் பரியாசம். இப்படின்னா வைத்தியனா போனா இந்த பிராரப்தத்தை வேலை பார்க்கணும். இப்படிதான் நான் தெளிவா ஆச்சரணம் பண்றது எப்படி இருக்கும், ஒவ்வொன்றும் தெரியும். ஒரு போட்டோல பார்க்கறதே, ஒரு வீடியோல பார்க்கறதே, உட்காந்து ஜபம் பண்றா அப்படின்னா அதான் ஜபம். அது என்ன ஒரு அந்த அப்படியே அதில் லயிச்சு போய் அந்த அட்மாஸ்பியரே தேவைக்கும், அந்த வாதாவரணமே என்னமோ பண்ணும். அப்ப நீ பேசாதன்னு வந்து நீ சொல்ல வேண்டாம். அவ இருக்கிற அந்த நிஷ்டையில நம்மளை அறியாத எல்லாம் ஆர்கன்ஸ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். மேட்டூர் சுவாமி சொல்லு, அவர்கிட்ட விளையாட்டாக பேசிட்டு மணிக்கணக்காக நம்ம கேட்டு பசிக்க மாட்டேங்குது, பசிதாகவே தெரியல அப்படின்னா அவர் கிண்டல் பண்ண பசிதாக ஒன்று 2 கூட தான் அது வர மாட்டேங்குது. அது இருக்கும், அது கூட ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு கூட ஏதாவது பழ போது இவரை பார்க்கறது. நம்ம எத்தனை பேரை பார்க்கணும், எவ்வளவோ அழகா இருக்குமாடலாம் பார்க்கணும், என்னெல்லாமோ பார்க்கணும். யாரையான்னு பார்த்தா இப்படி ஒரு இம்பேக்ட் கிடைக்குமா நமக்கு?
பார்க்குறா, ஃபோட்டோவில் பார்க்குறா, இன்னும் அப்படியே மனசில் இருக்கிறது இல்லையா? ஃபோட்டோவை பார்த்து அழுதோம்னா யாருமே நம்ம அப்பா அம்மா ஃபோட்டோ பார்த்தாலே அழுவ வர மாட்டேங்குது. இன்னும் இவர் ஃபோட்டோவை பார்த்து அழுவ ஏன் அழலாம்? ஏன் உருகிறது கரையிறதே அப்படின்னா என்னமோ தானே, அது ஏதோ தானே, அது என்ன சொல்ல தெரியாதோ அதான். அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, வர்ணிக்க முடியாத ஒன்று. அது என்னன்னு அதுதான் பிரம்மம்னு சாஸ்திரம் சொல்றது, வேதம் சொல்றது. அதுவா இருந்தால் தானே இப்படி ஒரு இம்பேக்ட் இருக்க முடியும். ஆனால் அது என்னமோ பார்க்கறதுக்கு சாதாரண மனுஷனான கண்ணு ஒரு நாளை கேட்டான், ஏன் திருப்பி திருப்பி நான் இங்கேயே சுற்றி சுற்றி வரா, எங்கேயோ காட்டில் கட்டி போயிருந்தேன், நான் உத்திரி கிட்ட வேண்டாம் வேண்டாம் தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி எங்கெல்லாமோ போய் போறேன் காட்டுக்கு வேணும், அப்பவும் தேடி தேடி ஏன் இங்கே வராங்க? அதுக்கு பாபு நல்லா பேசுவா கூட இருக்காது. அதுக்கு என்ன பண்ணுறது? ப்ராப்பராக நினைக்க எங்கே வச்சாலும் ஓகே தான் வைக்கணும். ப்ராப்பரத்தை வைக்க எங்கே வச்சாலும் ஓகே தான் வைக்கணும். என்ன கூப்பிட்டு இல்லாம அவங்க ப்ராப்பராக அதுபோல தான் தெரியவா. இது காரணம் என்ன அப்படின்னு என்னமோ கண்டே அவர் திருப்பாதம் கண்டறியாத என்னமோ எல்லாத்தையும் தான் பார்க்கறாங்க, என்னமோ பார்க்காத பார்த்தாங்க, பார்க்காத பார்த்தவங்க அதுதான் தெரியும். அதுக்கு என்னன்னு அது பிரம்மங்கிறது இதுதான் சாட்சி. அதே மாதிரி இன்னொன்று, யாராக இருந்தாலும் அடுத்தவா குழந்தை பண்றதையும் ரசிச்சா கோபிகள்னா அவளுக்கு அடுத்த குழந்தையானே தெரியல, அது பண்றது என்ன உடைக்கிறதா விஷமா தெரியல, அப்படியே கரைஞ்சு போச்சு மனசு. அதை பார்த்து பார்த்து ரசிக்கிறப்ப இருந்தது. அதை போலதான் எல்லாருக்கும் ஒரு பாவம் பல பேர் சொல்லியிருக்காங்க, எங்க தாத்தாவை பார்த்தா அப்படியே பெரியவா மாதிரியே இருக்கும், எங்க அப்பாவை பார்த்தா அப்படியே பெரியவா. இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்கா, சொல்லிட்டு இருக்கா, வேடிக்கையா இருக்கும். அது என்ன எல்லாரும் தாத்தாவும் எல்லாரும் எல்லா கழகமும் இவர மாதிரியே இருப்பாடா, அது என்ன புது ஜாடையா இருக்கு. 17 தாத்தாவும் பெரியவா மாதிரியே இருக்காங்க, பொக்கவாய் தாத்தாவும் பெரியவா மாதிரி இருக்கு, யாரை பார்த்தாலும் அப்படியே இருக்காங்கிறான்னா அப்புறம் தான் தோணிது அந்த தாத்தாவோட உருவம்னா அப்பாவோட உருவம் வேற இருக்குன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது இதானையா தத்துவமசி. இந்த பிரம்மனா அதுக்குள்ளே இருக்குன்னு அவளுக்கு என்ன ஆயிடுதுன்னு இவரை பார்த்தோன்னே என்ன ஆயிடுது அப்படின்னு அத்வைத அனுபூதி தானே வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன தாத்தாவை பார்த்தாலும் சித்தாவை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பெரியவாளா தோண ஆரம்பிச்சு. அந்த ஜாடை எப்படி அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கு. நமக்கு தெரியுமா தாத்தா உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன, ஆத்மா என்னன்னு தெரிஞ்சுட்டா பார்க்கணும். இது வேதாந்த ஞானத்திலே பார்த்தோம் இல்லை. ஆனால் நம்மளையும் அறியாத ஒரு இந்த தத்துவ ஞானங்கிறது தானே தட்டி எழுப்பிடுறது. ஏன்னா அது அப்படி இருக்கிறதுனா பிரம்மமா இருக்கிறதுனா இப்படிதான் பெரியவா ஒவ்வொருத்தையும் இருந்ததுனால்தான் இன்னைக்கும் தெரியவா அப்படின்னா உலகம் அப்படியே பிரமிக்கிறது, ஆனந்தப்படுதுன்னா அந்த காரணம் பிரம்மம், பரபிரம்மம். அது நமக்காக ஒரு சகையை போட்டு ஒரு உருவத்தை தான் மீண்டு வந்தது. எதுக்காக வந்தது, எதுக்கு வரணும் அப்படின்னா நமது வேதத்துல சாஸ்திரத்துல புராண இதிகாசங்கள்லாம் சத்தியம்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கும், நிரூபிச்சு காமிக்கும். வேதம் சொல்லிவிட்டு, சாஸ்திரம் சொல்லிவிட்டு, மகாவாக்கியம் சொல்லிவிட்டு, தத்துவமசி எல்லாம் சொல்லிவிட்டு யோ காமிய சும்மா எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி வச்சு காதால கேட்டாக்க வாயால சொன்னா சரியா போயிடுவான்னு அனுபவமா வரணுமே. வரலாம் ரிஷிகள்லாம் அப்படி இருந்தா இப்படி இருந்தா அதையெல்லாம் கதையெல்லாம் புராணம் இதிகாசம் எத்தனையோ சொல்லி வர்ணிச்சிருக்கு. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நமக்கு ஒன்னே நம்ம ரேஷனல் திங்கிங், அதெல்லாம் அது அவங்க கொஞ்சம் விடலாம் சார் எக்ஸாஜரேட் பண்ணி அப்படின்னு தோணும் இல்லையா? இல்லை, சத்தியம்ங்கிறத காமிக்கணும்னா என்ன, வா நானே வந்து காமிக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த கலியுகத்தில் 20ஆம் நூற்றாண்டிலையும் நம்மளை சொன்ன சனாதன தர்மத்தை
அனுபவபூர்வமாக உணர்த்தணும் தான். ஏதோ சும்மா மேலெழுந்த வாரியா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறும் அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கணும்னா அது அறிவோடையே தான் இருக்கும். அனுபவமாக வரதுனாலதான் தெரியவானா கரையிறது காரணம் என்னென்ன அனுபவமாயிடுது. தெரியவான்னு நினச்சி நம்ம கண்ட தண்ணி வந்ததுன்னா கேரண்டி நிச்சயம் நினச்சிக்கலாம். ஓ தெரியவாங்கிறது ஏதோ உங்களுக்குள்ள போய் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு சுவானுபவம் வர ஆரம்பிச்சோம். இதைத்தான் பிரதோஷமாக சொன்னாங்க. அதனால வெறுமனை போய் தரிசனம் தரிசனம் தரிசனம். என்ன தரிசனம்? எதுக்கு தரிசனம்? ஒரு தரம் பார்த்தா போறாங்க, அதே தானே தரம் பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு தரமும் புதுசா இருக்க அதிசயமா இருக்கு. அதைத்தான் நமக்கு அனுபவமா காமிக்கிறதுக்கு தான் பெரியவாங்கிற அவதாரம். அதனால்தான் இந்த நவநாகரிகம் தலையெழுச்சாத 20ஆம் நூற்றாண்டிலேயே வந்தது. 20ஆம் நூற்றாண்டு பெரியவா வைபவம். வைபவம்னா என்ன? இப்படி ஒரு வைபவம் யாருக்கையாவது பார்க்க முடியுமா? எங்கேயாவது பார்க்க முடியுமா? சரி பார்க்க முடியுமா? இல்லை சார் எங்கள் தாத்தா பார்த்தா சார் பாட்டி நான் பார்த்தேன். நம்மளால பார்க்க முடியுமா? முடியும். அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு தான். அப்படி இருக்கிற அந்த தெளிவாங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழகாக கலோக்கியில அவர் என்னமோ சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிறது தான் அஃபீஷியலா அவரோட ஆதார் கார்டுல பேர். ஆனா நாம என்ன ஒரு நாளும் அதை யூஸ் பண்றதே கிடையாது. தெளிவா 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 அப்படிங்கிற பெரிய வாங்குற 4 எழுத்துக்கு என்ன உள்ளுக்குள்ள இருக்கு, இந்த 4 எழுத்துக்குள்ள அந்த பேருக்குள்ள என்ன இருக்குன்னு பெரிய ஒன்று இருக்கு. அது என்ன? பிரம்மம். அந்த பிரம்மம் தான் இதுங்கிறத தெளிவாங்கிற ஒரு நிக்நேம் வச்சுட்டே நம்மளால உலகம் நிரூபிச்சுட்டு அப்படி இருக்கிற அந்த தெளிவா அதுதான் பெருசு. அப்படி இருக்கிற அந்த பெருசு தான் என்ன பண்ணுது? நமக்கு கொடுக்குற அனுபவமும் ஆனந்தமும் பேரிப்பமா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவாங்கிற அந்த பெரிவாளுக்குள்ள இருக்கிற பெருமையை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இது மாசம் 3வது சனி ஞாயிறுல இங்க வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரியவாட்ட பிரார்த்தனை சங்கல்பம். அடுத்த மாசம் 19, 20ஆம் தேதி செப்டம்பர் 19, 20 3வது சனி ஞாயிறு வருது. அடுத்தது அக்டோபர்ல வந்து 3வது சனி ஞாயிறு நவராத்திரியா வந்து. ஸோ அதனால நவராத்திரியில எல்லாருக்கும் காரியம் இருக்கும், அப்போ வச்ச முடியாதுங்கிறதுனால முதல் வாரமே 3, 4 அக்டோபர் 3, 4 இருக்கு. இந்த 3ஆம் தேதியில இன்னொரு விசேஷம் என்னன்னா, பெரியவாளோட தம்பி இடவரா இந்த எப்படி ராமருக்கு ஒரு வரதனோ லக்ஷ்மணரோ அதை போல பெரியவாளுக்கு ஒரு தம்பி தான் சம்பவர்த்தி சரஸ்வதி. அப்படி கைங்கிற விளையாடுல சிவன் சார் அப்படிங்கிற பெரிய யோகீஸ்வர் அவரோட ஜெயந்தியை ஒட்டி இங்க நமக்கு ஒரு விசேஷ ப்ரோக்ராம் இருக்கு. 3ஆம் தேதி அது ஒரு இந்த சாரோட பெருமையும் சேர்த்து இசையோடு சேர்த்து ஜெயவிக்கு இருக்கிறவங்களோட சங்கீத சிவசாரணம் அப்படிங்கிற தலைப்புல நான் ஜெயவிக்கு நான் சேர்த்து பண்ற ப்ரோக்ராம் 3ஆம் தேதி இருக்கு, அக்டோபர் 3. 4ஆம் தேதி பெரியவாரோட பெருமை இருக்கு. அதனால இப்போ செப்டம்பர் அக்டோபர்ல இருக்கு. செப்டம்பர்ல 19, 20, அக்டோபர்ல 3, 4. அதுக்கப்புறம் கூடுமான மட்டும் 3வது வாரமே தான் இருக்கும் ஸ்டாண்டர்டா. அப்படி எல்லாமே விசேஷங்கள் வந்து எல்லாமே இருந்ததுன்னா முதல் வாரமோ அடுத்த வாரமோ அந்த மாசத்துக்குள்ள ஒரு சரியாக இருக்கும்னு சொல்லி இந்த பேரின் பாரமும் பிரம்மானந்தம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சியும் நாளைக்கு இருக்கக்கூடிய நாளை மாலை 6:15 பெரியவாரோட